வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டியில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. சார், சென்னையில் இன்னைக்கோட 10வது நாட்களாக தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கேட்கறது என்ன சொல்றாங்கன்னா, பணி நிரந்தரம் கேட்குறாங்க. அவங்களோட சம்பளம் இங்கே குறையுது, சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க சென்னை மாநகராட்சி தரப்பில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு பணி பாதுகாப்பு தரோம்னு சொல்லியிருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது எப்படி சார் நம்ம பார்க்குறது? அவங்க தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கேன் சார். சார், இதுக்கு நடுவுலங்க சார், போராட்டத்தில் இருந்து கொஞ்சம் பேர் விலகி இந்த மாநகராட்சியை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சது சார். அதோட உண்மைத்தன்மை, அரசாங்கம் போராட்டத்தை உடைக்கிறதுக்கான வேலையில் ஈடுபட தானே செய்யும். ஏற்கனவே சொன்னேன், அந்த தனியார் நிறுவனம், அந்த ராம்கி என்ற அந்த தனியார் நிறுவனத்தில் போய் வேலைக்கு சேர்பவர்களுக்கு 3000 ரூபாய் சும்மா தூக்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கார்ப்பரேஷன் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு தூண்டுனாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இன்னொன்று, இன்று தொடர்ந்து இந்த குப்பைகள் 2 மண்டலங்களில் குப்பைகள் சேர்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசாங்கம் போராட்டத்தை உடைப்பதற்கான எல்லா வேலைகளையும் ஈடுபடத்தானே செய்யும். இப்போது இந்த ராம்கி நிறுவனம் 3809 பேரை குப்பை வாரும் பணிக்காக நியமிக்க வேண்டும். இதுவரை ராம்கி நிறுவனம் 1770 பேரை மட்டும்தான் சேர்த்திருக்கிறது. ராம்கி நிறுவனத்தால் கூடுதலாக பணியாட்களை சேர்க்க முடியவில்லை. கூடுதல் பணியாட்களை சேர்த்தானா இந்த போராட்டம் நடத்துகிறவங்களும் கண்டுக்கவே மாட்டாங்க. இன்னொன்று, இந்த மாதிரியான ஒரு யூனிக் மேன் பவர் ஷார்ட்டேஜ். இப்போ நம்ம குப்பை வாடுற வேலைக்கு போக மாட்டோம். ஸோ அந்த வேலையை செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஊழியர்கள் வேண்டும். ஊழியர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறார்கள். 3800 பேர் உடனடியாக வேண்டும் என்றால், ராம்கி நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போடும்போதே இந்த சேகர் பாபு, ஒரு மாநகராட்சி அதிகாரிகள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் இவங்களுக்கு வேலை கொடுத்தா தானே இவனுங்க தனியார் நிறுவனத்துக்கு வராமல் இருப்பாங்க, இவங்களை விரட்டி விட்டுறோம். நாங்கள் இங்கே விரட்டி விட்டால் சோத்துக்கு வழி இல்லாமல் நேரடியாக உங்களிடம்தான் சேருவார்கள். அப்போது நீங்கள் இந்த 3809 பேரை நீங்கள் நியமித்து விடலாம் என்பதுதான் ஒப்பந்தமாக இருக்கும். தொழிலாளிகளை இப்படி திடீரென்று போராட்ட காலத்தில் இறங்குவார்கள் என்பதை மாநகராட்சியும் எதிர்பார்க்கவில்லை, ராம்கி நிறுவனமும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு பகுதியை, இந்த போராட்டம் நடத்துபவர்களில் ஒரு பகுதியை கவர்மெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக உடைச்சி அந்த ராம்கி நிறுவனத்திடம் பணிக்கு அனுப்பிவிட்டார்கள். மீதம் உள்ளவர்கள், நாங்கள் இல்லை, எங்களுக்கு இந்த சம்பளம் எங்களுக்கு கம்மியாகுது, ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் கம்மியாகுது, அந்த 10,000 ரூபாய்க்கு உறுதி செய்யுங்க, நீங்கள் நாங்கள் அங்கே போகிறோம் என்று கேட்கிறார்கள். பணி பாதுகாப்பை உறுதி செய்கிறோம் என்றால், தனியார் நிறுவனத்தில் பணி பாதுகாப்பை அரசு எப்படி உறுதி செய்ய முடியும்? இல்லை, இவங்களெல்லாம் நீங்கள் வேலையை விட்டு நீக்கக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாட்டை ராம்கி நிறுவனத்திற்கு விதித்தால், ராம்கி நிறுவனம் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து விட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ அரசு தலையிட்டு இதை சரி செய்யணும். மாறாக அரசு இதை சரி செய்ய மனம் இல்லாமல் இந்த போராட்டத்தை உடைப்பதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கிறது. அந்த துப்புரவு தொழிலாளிகளாகட்டும், அரசு ஊழியர்களாகட்டும், திமுக அரசு மீது கடும் கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு காரணம் நீங்கள் அளித்த வாக்குறுதி. நீங்கள் இந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் இன்னும் கூட இணையதளத்தில் இது அவைலபிளாக இருக்குது. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தூய்மை பணியாளர் நலன் அப்படின்ட்டு ஒரு தனி பேஜுப்பா. அதில் ஒரு 5 வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதி என்னன்றதை நான் படிக்கிறேன். 50,000 மக்கள் தொகை கொண்ட சிறு நகரங்கள், ஏனைய நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் திறந்தவெளி சாக்கடைகளை அகற்றுவதற்காக பாதாள சாக்கடை திட்டமும் திடக்கழிவு மேலாண்மை திட்டமும் முன்னுரிமை தரப்பட்டு அடுத்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும். இதன் மூலமாக தலைமுறையாக இத்தொழிலில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளருக்கு பணி விடுதலையும் மாற்று வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டம்லாம் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதில் ஒரு பகுதி தான் இந்த அண்ணல் அம்பேத்கர் அந்த தொழில் முனைவோர் திட்டம்ட்டு. அதை யார் வாங்கினதுன்னு பார்த்தா செல்வ பிறந்தவோட ஆட்கள் தான் வாங்கினார்கள்னு அது இன்றைக்கி விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. வாரம் ஒரு நாள் அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் விடுமுறை அளிக்கப்படும். அப்படி விடுமுறை நாட்களில் பணிபுரிய நேரிட்டால் கூடுதல் ஊதியம், ஓவர் டைம் வேஜஸ் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனால் இதுவரைக்கும் இதை கூட செயல்படுத்தவில்லை. இவங்க அன்றைக்கி நம்ம அவங்கள போய் சந்தித்தப்போ கூட அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், எங்களுக்கு வேலை லீவே இல்லாமல் 30 நாளும் வேலை செய்கிறோன்னு சொன்னாங்க. 30 நாள் வேலை செஞ்சால் தான் நாங்கள் இந்த 24,000 தொடுகிறோம் என்றும் சொன்னார்கள். அப்போது அந்த வாரத்தில் 7 நாள் வேலை செய்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஓவர் டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும்? அதை நிறைவேற்றலை. ரைட்டா? தூய்மை பணியாளர்கள் பணியில் இருக்கும்போது உயிரிழக்க நேரிட்டால் அவருடைய வாரிசுதாரர்களுக்கு கல்வித் தகுதியின் அடிப்படையில் உடனடியாக அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்படும். எங்கேயுமே கம்பேஷனட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட் இவங்க செய்கிறதில்ல. அது தொடர்பாக ஒரு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நிறைவேற்றாத காரணத்தால் தான் அதிகாரிகள், தலைமைச் செயலாளர் நீதிமன்றத்தில் ஆஜராக நேரிட்டதில்வா? இது கருணை அடிப்படையில் பணி நியமனம் தொடர்பான ஒரு வழக்கில். தூய்மை பணியாளர் பணியில் இருக்கும்போது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால் அதே துறையில் காலியாக உள்ள பதவிகளில் கல்வித் தகுதிக்கேற்ற பதவி உயர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும்.
நீங்கள் குப்பை வாரிட்டு இருக்கிற 10th பாஸ் பண்ணிட்டேன்னா நீ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகிடுவன்றது தான் இதுக்கு மீனிங். ஓகேவா? குரூப் 4 எழுதுறாங்களே ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு, அது ஆகிடுவேன்ட்டு ஒருத்தரை கூட இவங்க ஆக்கல. அப்புறம் அவன் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகிட்டான்னா குப்பை யார் வர்றது? ஊராட்சிகள், அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள், அரசு மாணவர் விடுதிகள், நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி, ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும். இப்போ இந்த சென்னை மாநகராட்சியில் போராடுற ஊழியர்களோட கோரிக்கை இதில் அடங்கிருதா? உடனடியாக நிறைவேற்றுறவங்க 4.5 வருஷமாக ஏன் நிறைவேற்றல? அவன் என்ன சொல்கிறான், நீ என்னை பணி நிரந்தரம்லாம் பின்னாடி பண்ணு, கோர்ட்டில் மேட்ரு பெண்டிங்காக இருக்குது, இந்த தினக்கூலி வாங்கின்னு இருந்தேன் இதை தொடர்ந்து கூடியான்னு கேட்குறான். அது நான் கொடுக்க மாட்டேன், இப்போ போய் ராம்கிட்ட வாங்கிக்க, கம்மியாக வாங்கிக்கன்னு சொன்னா, இதனால் தான் அவர்கள் கடும் கோபத்தோடு போராட்டம் நடத்துகிறார்கள். இதே மாதிரி இந்த அரசு ஊழியர்கள் கிட்ட போய் கேட்டிங்கன்னா, பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரோன்ட்டு நீங்கள் தானே சொன்னீங்க, ஏன் செய்யல? இதே போல் போக்குவரத்து தொழிலாளிகளை போய் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் அந்த ஓய்வுகால பயன்களை எல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே உடனே தரோன்னு சொன்னீங்கல்ல, ஏன் செய்யல? இப்படி கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாததோடு மட்டுமல்லாமல் 98% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று நீங்கள் மார்தட்டி கொண்டால் கோபம் வருமா வராதா? அப்படியே மாணவர்கள்ட்ட போய் கேட்டால் நீட் தேர்வு ரத்து பண்ணல. நீட் தேர்வு ரத்து பண்ணல. லேப்டாப்புப்பா 4.5 வருஷம் சும்மா இருந்துட்டு திடீர்னு இப்போ போய் நான் லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போய் முதல்வர் மேடையில் பேசுகிறாரு, வெட்கமாக இல்லை? ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் கொடுத்தா தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகி போனவன் என்ன பண்ணுவான்? அப்போ எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றாமல் நாங்கள் 98% வாக்குறுதி நிறைவேற்றிட்டு கூசாமல் மேடையில் போய் சொல்கிறீர்களே. இதில் ஏற்கனவே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசின வீடியோ சுற்றிட்டு இருக்கு சார். அதில் சொல்கிறாரு, நான் மேயராக இருந்தவன், மாசு மேயராக இருந்திருக்காரு, ஸோ இந்த துப்புரவு பணியாளர்களோட கஷ்டம் என்னன்னு தெரியும், கண்டிப்பாக இங்கே திரும்ப ஆட்சிக்கு வந்தோடனையும் நாங்கள் உங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி எதுவுமே செய்யாமல் இந்த ஊழியர்களை தெருவில் விட்டா அப்புறம் கோபப்படுவாங்களா மாட்டாங்களா? இதுக்கு நடுவில் தான் சேகர் பாபு அவர்கள்கிட்ட இப்படியான ஒரு கேள்வி எழுப்பும்போது வாக்குறுதி கொடுக்கல, என்ன ஆணவம்? எனக்கு இங்கே ஒரு கேள்வி சார், பத்திரிகையாளர் மட்டும்தான் கேள்வி கேட்கணுமா? பொதுமக்கள் யாருமே அமைச்சரை பார்த்து யார் கேள்வி வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டால் பதில் சொல்வதற்கு நீங்கள் கடமைப்பட்டவர்கள். அதனால் தான் உங்களை மக்கள் பிரதிநிதிகள் என்று அழைக்கிறார்கள். மக்கள் பிரதிநிதிகள் என்றால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அதுதான் ஜனநாயகம். சர்வாதிகார ஆட்சி நடக்கலைங்க, நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் வேலை செய்கிற மாதிரியே விடிய காத்தால 1:30 மணி வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்துச்சுன்றதை மக்களுக்கு சொல்கிறதுக்கு தானே அவன் அவங்ககிட்ட கேள்வி கேட்குறான். ஊட்டியில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்டது போன்ற கேள்விகளை கேட்டால், சார் என்ன சார் 1:30 மணி வரைக்கும் தூங்காமல் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களேன்னு கேட்டால் சந்தோஷமாக இருந்திருக்குமா சேகர் பாபுவுக்கு? அதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இவர்களோட அந்த ஆணவம். என்னடா கண்டவெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு வரீங்க? அந்த திமிரு. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நிச்சயமாக இந்த ஆணவத்திற்கெல்லாம் இவர்கள் பதில் சொல்லுவார்கள், விரைவில் சொல்லுவார்கள். சார், பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் கிடப்பில் போடப்பட்டது, குறைஞ்சபட்சம் எலெக்ஷன் வர வரைக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். இதுக்கு நடுவில் சார் அந்த பரந்தூர் மக்களை இடங்களை பத்திரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் ஒருவர் நெருக்கடி கொடுக்குறாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு சார். கலைச்செல்வி மோகன் ஐஏஎஸ் என்பவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்து வருகிறார். அவரோட சொந்த நிலத்தை பத்திரம் பதிவு பண்ணணும்னா எப்படி பதட்டப்படுவார், அது போன்ற பதட்டத்தை அவர் இந்த கிராம மக்களிடம் காண்பித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த நில ஆர்ஜிதம் செய்வதற்கென்று ஒரு தனியாக வருவாய்த்துறை ஆர்டிஓ தலைமையில் ஒரு அலுவலகம், ஆர்டிஓ லேண்ட் அக்விசிஷன் ஒரு இந்த ஸ்கீமுக்காக ஒரு அலுவலகம் இருக்கிறது. எப்படி பத்திரப்பதிவு நடக்கிறது என்றால், மாவட்ட பதிவாளர் அல்லது சார் பதிவாளரை அந்த ஆர்டிஓ அலுவலகத்துக்கு அழைத்து அங்கேயே பத்திரம் பதிவு செய்கிறார்களாம். ஒவ்வொருவராக மாவட்ட வருவாய் அதிகாரிகள் தொலைபேசியில் அழைத்து நீங்கள் உடனடியாக பத்திரப்பதிவு செய்தால் 45 லட்சம் ரூபாய் ஏக்கருக்கு. முடியாதுன்னு போனால் கவர்மெண்ட் எடுத்துக்கும், பணத்தை கோர்ட்டில் கட்டிடுவோம், உங்களுக்கு லேண்டும் கிடையாது பணமும் கிடையாது. இதை இப்படி கலைச்செல்வி ஏன் தனிப்பட்ட முறையில் இவ்வளவு அக்கறை காட்ட வேண்டும் என்பதுதான் அந்த மக்களுக்கு புரியாமல் மர்மமாக இருக்கிறது. இதற்கிடையே கடந்த மே மாதம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு பொது அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. அது என்னென்ன அந்த அறிவிப்பை படிக்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் வட்டம் புள்ளலூர் கிராமத்தில் டிஜே டெவலப்பர்ஸ் என்ற நிறுவனத்தினர் தொழில்மனைகள், கிடங்கு, வணிகம், குடியிருப்பு அமைக்க தங்களது பட்டா நிலங்களுக்கிடையே உள்ள அரசு புறம்போக்கு நிலம் சுமார் 6.74 ஏக்கர் ஆகிய அரசு நிலங்களுக்கு ஈடாக வேற ஒரு இடத்துல நிலத்தை தர்றோம். அதனால் அரசு இதை ஏற்றுக்கொண்டு, நாங்கள் கொடுக்கக்கூடிய நிலத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வேற ஒரு இடத்துல இடம் தர்றோம், ஏற்றுக்கொண்டு இங்கே நாங்கள் வாங்கியிருக்கிற இடத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த 7 ஏக்கரை எங்களுக்கு பட்டா பண்ணி கொடுங்க, லேண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க, இது நார்மலாக பண்ணுவாங்க, பண்ணி கொடுங்கள் என்று சொன்ன உடனே இதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னா, இந்த மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் ஒட்டிடணும் பொது அறிவிப்பு. இந்த மாதிரி இவங்க கேட்குறாங்க, நாங்கள் இதை பண்ணுறதா இருக்கிறோம்,
உங்களுக்கு இதில் ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக தெரிவிங்கள்னு கொடுத்துருவாங்க. இது என்னவென்று விசாரித்து பார்த்தால் இந்த டிஜே டெவலப்பர்ஸு தேசபந்து என்ற ஒரு நபர் தான் இந்த டிஜே டெவலப்பர்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்குகிறார். இந்த நிறுவனம் எப்போது நிலங்களை வாங்க தொடங்குகிறது என்றால் முதல் முறையாக செப்டம்பர் 2019 இந்த டிஜே டெவலப்பர்ஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனம் அந்த பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடிய பகுதியில் முதல் பத்திரப்பதிவை செய்கிறார்கள். அப்போது காஞ்சிபுரத்தின் மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் திரு பொன்னையா ஐஏஎஸ். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் இந்த மாதிரி இந்த ஏரியாவில் ஏர்போர்ட் அமைக்கலாமா அப்படின்ற அந்த கருத்துரு அவரிடம்தான் வருகிறது. வந்த உடனே அவர் கூப்பிட்டு இந்த தேசபந்து என்பவரிடம், தேசபந்து யாருன்னா சென்னை மாநகர பேருந்து கழகத்தில் ஒரு சாதாரண ஊழியராக இருந்தவர். மன்னார்குடி மாஃபியாவை சேர்ந்த திருமதி சசிகலா அவர்களின் தம்பி திரு திவாகரன் அவர்களுடைய பினாமி என்று இந்த தேசபந்து அறியப்படுகிறார். அவர் இந்த டிஜே டெவலப்பர்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலமாக செப்டம்பர் 2019 முதல் முறையாக நிலம் வாங்க தொடங்குகிறார். அப்போ ஒரு 8 ஏக்கர் 7 ஏக்கர் வாங்கியிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி எத்தனை ஏக்கர் வச்சுருக்காங்க சொல்லுங்கள்? 250 ஏக்கர் இங்கே வச்சுருக்காங்க. விமான நிலையம் வந்துடுச்சுன்னா அந்த விமான நிலையத்துக்கு பக்கத்தில் 250 ஏக்கர் வச்சுருந்தா ஜஸ்ட் இமேஜின் தி ப்ராஃபிட். இப்போது இவங்க அந்த பொது அறிவிப்பு 7 ஏக்கர் அரசு நிலத்துக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு பொது அறிவிப்பு கேட்டு கொடுக்குறாங்க இல்லையா? இதோட நோக்கம் என்னென்னா, பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னதான் ரியல் எஸ்டேட்டு செய்யக்கூடியவர்கள் எவ்வளவோ பேர் இருந்தாலும் கூட எந்த விதமான ஒரு முன் தகவலும் இல்லாமல் காஞ்சிபுரம் மாவட்டம் பக்கத்தில் போயிட்டு விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் போய் 250 ஏக்கரை எவனும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். 250 ஏக்கர் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா என்றைக்கு அது விலை ஏறுறது? நீங்கள் அட்லீஸ்ட் குறைஞ்சது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் போடுறீங்கனாலும் 20% ஏறுறதுக்கே 20 வருஷம் ஆகுங்க. அப்போ இவ்வளவு தைரியமாக 2019 வாங்க தொடங்கி செப்டம்பர் 2019 முதல் பத்திரப்பதிவு நடக்கிறது என்று சொல்கிறேன்னா, 16/12/2019 அன்று முதல் முறையாக செய்தித்தாளில் இந்த ஏரியாவில் ஏர்போர்ட் வரப்போகுதுன்ற அறிவிப்பு டிசம்பர் மாதம் வருகிறது. செப்டம்பரில் தான் முதல் லேண்டு போடுறேன். ஸோ பொன்னையா ஐஏஎஸ் தான் இந்த தேசபந்துவிடம் சொல்லி இந்த லேண்டை வாங்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்தார் என்று தகவல் வருகிறது. இந்த பொன்னையா மூலமாக ஏராளமான ஐஏஎஸ் அதிகாரிகள் தங்கள் பணத்தை இந்த டிஜே டெவலப்பர்ஸில் முதலீடு செய்துள்ளார்கள் என்பது தகவல். இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகளோட நலன் இவ்வளவு, அதுவும் குறிப்பாக ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ இருக்குன்னா அரசு இயந்திரமே வேகமாக இந்த திட்டத்தை கொண்டு வருமா வராதா? இப்போது அரசு கிட்டத்தட்ட வந்து கையை தூக்கிட்டாங்க. எப்போ உடுப்பா, எலெக்ஷன் டயத்தில் போனோன்னா அவங்க ரோட்டில் வந்து உட்காந்தாங்கன்னு தலைவலி விட்டு தொலைப்பான்றாங்க. ஆனால் கலைச்செல்வி மோகன் என்ன சொல்கிறாங்க பாரு, குட்டனா 45 லட்சம் பேங்க்கில் கொடுக்கலன்னா நாங்கள் எடுத்துகிட்டு கோர்ட்டில் கட்டுவோம், அவ்வளோதான். உனக்கு காசும் வராது, லேண்டும் உனக்கு இருக்காது. டெய்லி ஒருத்தட்ட இந்த அவனுக்கு ஃபோனை போடு, இவனுக்கு ஃபோனை போடுன்னு தாசில்தார் தாலுகா ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துக்கினே இருக்குது. வரலன்னா அவள் தான் லென்த் எடுத்துப்போம், ஒன்றும் பண்ண முடியாது உங்களால். இப்படி ஏன் கலைச்செல்வி மிரட்ட வேண்டும்? அப்போது பல ஐஏஎஸ் அதிகாரிகளோட நலன் இதில் அடங்கி இருக்கிறது என்பது தெரிகிறதா உங்களுக்கு? நீங்கள் இந்த ஸ்கீமு கொண்டு வரதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். வழக்கத்துக்கு மாறாக இந்த சேலம் 8 வழி சாலை கூட கொண்டு வரணும்னு திரு பழனிசாமி அவர்கள் விரும்பினார். பார்த்தோம், ஊரே போய் போராட்டம் பண்ணிச்சு. நான் அந்த கிராமத்தில் பாதிக்கப்படக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் நானும் நேரில் சென்று வந்தேன். அன்னைக்கு யாருமே அந்த ஏரியா பக்கத்தே போகக்கூடாதுன்ற தடையெல்லாம் யாரும் செய்யவில்லை. ஆனால் பரந்தூரை பொறுத்தவரை 2 வருடங்களுக்கு அந்த மாவட்டத்தின் எஸ்பியாக இருந்த டாக்டர் சுதாகர் அவர்கள் 4 எல்லைகளிலும் காவல்துறையை போட்டு அந்த ஊருக்குள்ளே கிட்டத்தட்ட பாகிஸ்தானுக்கு போயிட்டு வர மாதிரி அதை செய்து வைத்திருந்தார். இப்படி ஏன் ஒரு அரசு ஒரு திட்டத்துக்கு இப்படி பண்ணணும்? அது ஆதார் கார்டை காட்டணும். ஆமாம், இங்கே காட்டி இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் இங்கே ஒரு வண்டி வருது, இந்த வண்டி அலோவ் பண்ணுங்க, இந்த வண்டியை, அப்போ தான் உள்ளே போக முடியும். இப்படி ஏன் அவர்கள் செய்ய வேண்டும்? அப்போ அரசு இயந்திரம் வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இவங்க பணத்தை முதலீடு பண்ணி நம்ம இன்றைக்கி 1 ஏக்கரு 1 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஏர்போர்ட் வந்துச்சுன்னா அந்த 1 ஏக்கர் 10 கோடியாக மாறுமா மாறாதா? யோசிச்சு பாருங்கள். ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் 250 கோடி எப்படிப்பா இருக்கும்? அடுத்த 7 தலைமுறைக்கு லைஃபே செட்டில் ஆகிடும். 7 தலைமுறைக்கு விவசாயம் அழிந்து போகும், சென்னை நகரம் அழிந்து போகும் என்ற அக்கறை இந்த பேராசைக்காரர்களுக்கு இல்லை. இப்போ இந்த பொது அறிவிப்பு வந்து அங்கே அதில் என்ன பொது அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்றது சொன்னேன்ல. டிஜே டெவலப்பர்ஸ் என்ற நிறுவனத்தினர் தொழில் மனைகள், கிடங்கு, வணிகம் மற்றும் குடியிருப்பு, மாலு, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? டெல்லியில் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஏரோ சிட்டின்னு ஒன்று இருக்குது. வேர்ல்டோட அவ்வளவு ஹோட்டல்களோட கிளைகளும் அங்கே இருக்குது. டைமண்டு கடையோட கிளைகள் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸோட கிளைகள் இருக்குது. அதாவது உலகத்தில் இருக்க பிரபலமான நிறுவனங்கள் அத்தனையோட கிளைகள் அங்கே இருக்கும்ப்பா. தட் இஸ் கால்ட் ஏரோ சிட்டி. அது ரொம்ப அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. ரோடு இப்படி இருக்கும், ரோடுக்கு மேலே இருக்கும், இந்த பக்கம் ஒரு மாலு, இந்த பக்கம் ஒரு மாலு. நீங்கள் அந்த ரோடுக்கு கீழேயே இந்த 2 மாலுக்கும் போகிறதுக்கு பார்த்து ரொம்ப நீளமாக இருக்கும்.
நீங்கள் இப்படி இந்த பக்கம் ஏறி இங்கே இறங்கி இப்படி போகலாம், ரோடு மேலே நடந்துக்கலாம். வரிசையாக 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ். அது போல் இந்த 250 ஏக்கரில் டெவலப் பண்ணலாமா? இப்போ இவர்களுடைய நோக்கம் இவர்களது வளர்ச்சியா, நாட்டின் பொருளாதார வளர்ச்சியா? அதான் நேற்றே நீதிபதி சொன்னாங்க, தனி அரசாங்கமே நடத்திக்கிருக்காங்க. தெரியுதாப்பா? இதுவும் அதுக்கு ஒரு சான்று. ஸோ இப்போது இந்த கிராம மக்களிடம் கேட்டபோது, சார் இந்த கலெக்டருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு தெரில சார், ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க சார் ஏழை ஜனங்களை. கொடுக்கலன்னா அவ்வளோதான், 20 லட்சம் கூட வராது, கோர்ட்டில் கட்டிடும், லேண்டு போச்சு, தெருவில் நிற்ப, மரியாதையே போய் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது அத்தனை எளிதில் நடக்காது. விவசாயிகள் சொல்லிட்டாங்க, சரி நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, சரி உயிர் போனால் கூட விடமாட்டோம் சார் நிலத்தை, இந்த அம்மா எதுக்கு இப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரில என்று சொன்னார்கள். நடக்கிறத பார்க்கலாம். சார், அஜித்குமாரோடைய கொலை வழக்கில் ஒரு தொடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குற்றச்சாட்டு தான். அந்த கார் பார்க்கிங்கில் கொண்டு போயிட்டு அந்த நகை உள்ளே இருந்துச்சு, காருக்குள்ளே இருந்துச்சு, அது திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதான் குற்றச்சாட்டு. இப்போ சிபிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கார் வந்து உள்ளுக்குள்ளேருந்து வெளியவே வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கிங்லேருந்து வெளியவே வரலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சார். அது எப்படி சார் நான் பார்க்குறது? இன்றைக்கி ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்தி, நிக்கிதாவோட புகார் என்னென்னா, நான் அந்த பையன் இறந்து போன அஜித்குமார்கிட்ட காரை பார்க் பண்ணிட்டு கொடுத்தேன், அவன் வந்து கொண்டு போய் இங்கே பார்க் பண்ணிவிட்டு வந்தான், வந்து சாவியை கொடுத்தான், நான் சாவியை வாங்கிட்டு நானும் எங்கள் அம்மா கிளம்பும் போது பார்த்தா பேக்கு கவுந்து கிடந்துச்சு, உள்ளேருந்து நகை காணாம 10 பவுனோ 12 பவுனோ சொன்னாங்க. அதற்கு பிறகு தான் ஒவ்வொரு செய்தியாக வந்தது, அஜித்குமாருக்கு காரே ஓட்ட தெரியாது, கார் ஓட்ட தெரியாதவன் எப்படி பார்க் பண்ணியிருக்க முடியும்னு. நான் அப்புறம் அவங்கன்னு கேட்டால் அவனோட ஃப்ரெண்டு என்றெல்லாம் சொன்னார்கள். இப்போது அந்த சிபிஐ விசாரணையில் கார் பார்க்கிங்குக்காக அஜித்குமாரிடம் கொடுக்கப்படவில்லை, கார் நிக்கிதா நிறுத்திய இடத்தை விட்டு கார் நகற்றப்படவே இல்லை என்ற விஷயம் இப்போது சிபிஐ விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது. நாம் தொடர்ந்து நாமும் சொல்லிட்டு இருக்கோம், ஊடகங்களையும் செய்தி வந்துச்சு, நகையே இல்லை என்ற விவகாரத்தை நாம் சொல்லி கொண்டிருந்தோம். இப்போது இந்த சிபிஐ விசாரணையில் ஒவ்வொன்றாக உண்மைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்போது நகையே இல்லை என்றால், காரே நகற்றப்படவில்லை என்றால், எதற்காக இந்த அஜித்குமார்கிட்ட இந்த நிக்கிதா அவர்கள் காரின் சாவியை கொடுக்க வேண்டும்? இந்த வழக்கு விசாரணை ஒருவேளை சிபிஐக்கு செல்லாமல் இருந்திருந்தால் இந்த கோணத்தில் விசாரணையே நடந்திருக்காது. ஏன்னா நகையே இல்லைன்னா இப்போ எதுக்கடா போட்டு அவனை ஒருத்தனை அடித்து கொன்னீங்க என்ற கேள்வி எழும். அப்போது இவர்கள் பதில் சொல்ல வேண்டி வரும் அல்லவா? ஸோ நகை இருந்துச்சு, திருடுனா எப்படியோ ஆச்சு அப்படின்ட்டு விசாரணையை மூடி மறைத்திருப்பார்கள். ஏனென்றால் நகையே இல்லை என்றால், இல்லாத நகைக்காக டிஎஸ்பி சண்முக சுந்தரம் ஏன் தனது சிறப்பு படையை அனுப்பி எப்படியாவது நகையை ரெக்கவரி பண்ணுன்னு அவர் ஏன் சொன்னார்? ஓகேவா? ஸோ டிஎஸ்பியை காப்பாற்றணும். அப்போது அந்த டிஎஸ்பி சொன்னதற்கு யாராவது ஒரு உயர் அதிகாரி கொடுத்த அழுத்தம் இல்லாமல் டிஎஸ்பி தன்னோட ஸ்பெஷல் டீமை ஒரு லீவு நாளில் சப் இன்ஸ்பெக்டர் கூட இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் டீமை நம்பர் பிளேட்டெல்லாம் மாற்றி அனுப்பி போய் அவனை அடித்து காலி பண்ணு என்று சொல்லியிருக்க வேண்டிய தேவையில்லை. எந்த கோணமும் இந்த விசாரணையில் வந்திருக்காது. டெல்லியைச் சேர்ந்த ஒரு தமிழ் தெரியாத ஒரு மோஹித் குமார் என்ற ஒரு டிஎஸ்பி தான் இதை விசாரித்து கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன், சிபிஐ ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சின்னு. இப்போது நகை உண்மையிலேயே காணாமல் போகவில்லை என்றால் பொய் புகார் கொடுத்து அஜித்குமாரின் மரணத்திற்கு காரணமாக இருந்ததற்காக நிக்கிதா மீதும் வழக்கு பதிவு செய்து நிக்கிதாவையும் சிபிஐ கைது செய்யும். அப்படி பண்ணால் அவங்களுக்கும் லைஃப் தானா சார்? அது என்ன செக்ஷன் போடுறாங்க, எப்படி வருது? அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது நிறைய தகவல் வருது, அஜித்குமார் அவருக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியாது அப்படிலான்னும் போது சாவியை நான் அஜித்குமார்கிட்ட கொடுத்தேன் அப்படின்றது. இப்போ அது எல்லாமே பொய்ன்னு வந்துருச்சா? நம்ம ஒரிஜினலாக சொன்ன ஞாபகம் இருக்கா? 500 ரூபாய்க்காக தான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு நிக்கிதாவோட பேட்டியில் என்ன வந்திருந்தது? நான் 50 ரூபா தரேன்னு சொன்னேன், 500 ரூபா வேணும்னு கேட்டான், 500 ரூபா வாங்கிக்கிட்டு ஃபோனில் வந்து 500 ரூபா வந்திருக்கு, உங்கள் பங்கை வாங்கிக்கங்க, நான் ஜிபேயில் அனுப்புகிறேன்னு சொன்னேன். அதுதான் நடந்திருக்கும். நான் 100 ரூபா தான் கொடுத்தேன், 500 ரூபா கேட்டாங்க. ரைட்டா? அதுதான் நடந்திருக்கும். இவன் கித்தாப்பாக பேசியிருப்பான், கார்லலாம் வர பிச்சைக்காரத்தனமாக 500 கூட கொடுக்க மாட்டேங்கிறன்ட்டு ஏதாவது வார்த்தை முதல் நடந்திருக்கும். எனக்கு உயர் அதிகாரிகள் எல்லாம் தெரியும், என்கிட்ட இப்படி பேசுறியா? உனக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்குறேன்னு உயர் அதிகாரிகிட்ட சொல்லி தூக்கிட்டு போய் 4 மிதிங்க சார். நகை அவன் தான் சார் எடுத்தான். சார் இது அப்படி தானே சார் நடக்க முடியும்? ஒருத்தனை போட்டு நகையே இல்லாமல் அடின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஒரு ஈகோ கிளாஷ் கூட வந்திருக்கலாம், போலீஸ்க்கும் அஜித்துக்கும் நடுவில். இல்லை அப்படின்றத இவங்க நம்பாமல் இருக்கலாம், கம்ப்ளைண்ட் வந்ததுனால இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஸோ இது அடுத்த கட்டமாக போகும்போது இல்லாத நகை அவன் எப்படி தான் கொடுப்பான்? செத்தா கூட செத்து தான் போவானே தவிர போவான். அது மட்டுமல்லாமல் நகை உண்மையிலேயே இருந்திருக்கிறதா இல்லையா என்பதை ஆராயவெல்லாம் காவல்துறைக்கு எப்போது அவகாசம் கொடுக்கப்பட்டது? ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டுக்கு போகிறாங்க நிக்கிதா, இவனை கூட்டின்னு போகிறாங்க, அந்த டெம்பிள் ஆஃபீஸர்ஸ் வர்றாங்க, கொஞ்சம் அவங்க கூட எல்லாம் வராங்க, வந்து விசாரித்து பார்த்தோன்னே இந்த உண்மையிலே அங்கே இருந்தவங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருக்குது, சரி விசாரிக்கிறேன் போமானு அனுப்பிச்சி விட்றாங்க. கரெக்டாக? நீங்கள் போயிட்டு ஒழுங்கு நகையை கொடுத்துருன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. ஏதோ ஒரு உங்களுக்கு பொறி தட்டுது, ஒன்றும் இருக்காது போல இருக்குன்னு, சரிவா நாளைக்கு வா என்று அனுப்பிச்சி விட்றாங்க.
அதற்கு பிறகு வந்து அழுத்தம் காரணமாக தானே ஸ்பெஷல் டீமே உள்ளே வருது. அதுக்கு முன்னாடி ஸ்டேஷனில் தானே டீல் பண்ணுறாங்க, திருப்போணம் ஸ்டேஷனில் டீல் பண்ணிட்டு அனுப்பி தானே விட்றாங்க. மறுநாள் அன்னைக்கு இரவு தானே இவங்களை தூக்குறாங்க இல்லையா? அப்போது இதற்கு இடையில் என்ன நடந்தது? சண்முக சுந்தரத்துக்கு தொலைபேசியிலோ வாட்ஸ்அப்பிலோ அழைத்தது உயர் அதிகாரி யார்? அதை விசாரிக்கணும். அதையும் விசாரித்து இவர்கள் கண்டுபிடிப்பார்கள் சிபிஐ அப்படின்ற முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்குது. சார், மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு நடந்துச்சு. அது ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அதில் வந்துட்டு மேயர் தான் வந்து இந்த முறைகேடுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் சொல்லப்பட்டுச்சு. இப்போ மேயருடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வந்திருக்கு சார். அவரே வாக்குமூலம் கொடுத்ததாகவும் செய்தி வந்திருக்கு சார். மேயரோட கணவர் வாக்குமூலம் கொடுக்கவில்லை. இதில் அந்த ஒவ்வொரு மாநகராட்சியிலும் நிலைக்குழு ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்ட்டு ஒரு கமிட்டியை நியமிப்பார்கள். அதில் இந்த சொத்து வரி குழுவின் தலைவராக திருமதி விஜயலட்சுமி என்பவர், வரி விதிப்பு குழுவின் தலைவராக திருமதி விஜயலட்சுமி என்பவர் இருக்கிறார். அவருடைய கணவர் கண்ணன் இந்த ஊழலில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் வந்து மேயர் எல்லாருக்குமே இதில் இன்வால்மெண்ட் இருக்குது என்று அவர் வாக்குமூலம் அளித்திருப்பதாக இன்று ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது. திமுகவில் இருந்த செல்வாக்கால் என் மனைவிக்கு சொத்து வரி விதிப்பு குழு தலைவர் பதவி கொடுத்தனர். என் வார்டுக்குட்பட்ட மத்திய மண்டல தலைவர் பாண்டிச்செல்வியாக இருந்தாலும் அவரது கணவர் மிசா பாண்டியன் தான் மண்டல தலைவர் பணிகளை மேற்கொண்டார். நாங்கள் பல தனியார் நிறுவனங்களுக்கு கமர்ஷியல் போட வேண்டிய இடத்துல எல்லாம் கம்மியாக போட்டு நாங்கள் பணம் வாங்கியிருக்கிறோம். உதவி கமிஷனர் ரங்கராஜன் செந்தில்குமார் சேர்ந்து ஒரு பிரபல ஹோட்டலுக்கு 1 கோடி ரூபாயாக விதிக்கப்பட்ட வரியை ஜீரோவாக்க, 1 கோடி ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல வரியை ஜீரோவாக்கி பல லட்சம் ரூபாய் பெற்றனர். அவரோட வாக்குமூலத்தில் கண்ணன் சொத்து வரி விதிப்பு குறைப்பு தொடர்பாக என்னை அணுகோரிடம் சட்டப்படி முடிக்க ஒரு தொகையும் சட்டவிரோதமாக முடிக்க ஒரு தொகையும் நிர்ணயம் செய்து வாங்கி முடித்து கொடுப்பேன். மற்ற வார்டுகளாக இருந்தால் அந்தந்த மண்டல அலுவலகத்தில் அதிகாரத்தில் உள்ள அலுவலர்கள் அதிகாரிகளுக்கும் ஒரு தொகையை பேசி முடித்து கொடுப்பேன். மண்டலம் 3 அலுவலகத்தில் தலைவரின் நேர்முக உதவியாளரான தனசேகரனை பார்க்காமல் எந்த வேலையும் நடக்காது. வரி தொடர்பான வேலையை முடித்து கொடுப்பதால் என்னை வரி கண்ணன் என்று அழைப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார். இது என்னன்னா, இந்த ஸ்கேமு தோண்ட பெருசாக போய்கிட்டே இருக்கு. ஃபார்ச்சுனேட்லி மதுரை பெஞ்சோட மேற்பார்வையில் இந்த விசாரணை நடைபெறுகிறது. தமிழக காவல்துறை தான் இந்த விசாரணையை நடத்துகிறது. அபினவ்குமார் என்ற ஐபிஎஸ் அதிகாரி இந்த வழக்கை, இந்த முறைகேடுகளை விசாரிப்பார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீதிமன்ற மேற்பார்வையில் இந்த விசாரணை நடப்பதால் திமுகவினர் சம்மந்தப்பட்டாலும் வேறு வழி இல்லாமல் தான் இவர்கள் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விஜயலட்சுமியோட கணவர் தான் இந்த கண்ணன். கோர்ட்டு மானிட்டர்டு ப்ரோப்ன்றதுனால பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா முறைகேடே நடக்கலன்ட்டு நேரம் ஊற்றி மூடியிருப்பாங்க. இதில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த திமுக ஆட்சியில் ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகளிலும் நீதிமன்றம் தலையிட்டு தான் உண்மை வெளியே வருகிறது. நீதிமன்றம் என்ற ஒன்று இல்லாமல் போயிருந்தால் இவர்களுடைய ஆட்டம் எத்தகைய ஆட்டமாக இருந்திருக்கும் என்பதை நீங்களே ஊகித்துக் கொள்ளுங்கள். இது ஒன்னொன்னும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். அதாவது சொத்து வரி கட்டணும், நம்ம அதுல லீக்கேஜ் இருக்கு. டாஸ்மாக்ல போய் குடிக்கிறாங்க, அதுல லீக்கேஜ் இருக்கு. இந்த பணம் எல்லாம் எதுக்கு உதவும்னா மக்களோட நற்பணிகளுக்காக செய்ய வேண்டிய பணம். அதையெல்லாம் இந்த மாதிரி திருடினது போக கிடைக்கக்கூடிய மாநகராட்சிக்கு வரக்கூடிய வரி வருவாயையும் ஊழல் செய்து எப்படி அடிக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வரி வசூலித்து இவ்வளோ ஊழலெல்லாம் செஞ்சு உண்மையாக உழைக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளுக்கு நீங்கள் துட்டு தர மாட்டீங்க. கரெக்டாக அவன் கொஞ்சம் சம்பளத்தை ஏற்றி கொடுறான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ரோட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு கொடுக்க மாட்டீங்க. ஆனால் வருவாயும் நட்டப்படுத்துறதோடு இல்லாமல் வர்ற வருவாயும் ஊதாரித்தனமாக இப்போ வந்து ப்ளூ பீச்சுன்னு ஒன்று ஏதோ ரெடி பண்ணுறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி திறந்து வச்சாங்க பார்த்தீங்கல்ல, நீல கடற்கரை என்று நவீனமாக உலகத்தரத்தில் மெரினா கடற்கரை மாற்றுறாங்களா. இதுக்கு எவ்வளோ அவன் அடிக்கிறாங்கன்னு தெரியல. கோமாளித்தனமான கவர்மெண்ட்டுமா அது. சார், திருச்சி மத்திய சிறையில் தண்டனை கைதி வந்து தாக்கப்பட்டதா அவங்க குடும்பத்தார் தரப்பில் வந்துட்டு நீதிமன்றத்தை நாடி, அப்போ நீதிமன்றம் வந்து அந்த காவலர்கள் மீது வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அது என்ன சார், கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் சார். சொல்கிறேன். ஏற்கனவே நமது சேனலுக்கு வந்து பன்னா இஸ்மாயில் இந்த அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து நமது சேனலில் நேர்காணல் அளித்து அது ஒளிபரப்பானது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். அப்போது யார் எனது கணவரை தாக்கினார்கள் என்று அவர்கள் குற்றச்சாட்டு சொன்னார்களோ அதே நபர் தான் திருச்சியில் இந்த தாக்குதலுக்கும் காரணமாக இருந்திருக்கிறார். பிலால் மாலிக் அண்டு பன்னா இஸ்மாயில் அவர்களுடைய வீட்டார் தான் அன்று வந்து இங்கே பேசினார்கள். அவர்கள் தான் இந்த தாக்குதலுக்கு முக்கியமான அதே ஒரு டெப்டி ஜெயிலர் மிஸ்டர் மணிகண்டன். இந்த டெப்டி ஜெயிலர் மணிகண்டனுக்கு வேலையே கைதிகளை அடிப்பது தான். கடலூர் சிறையில் பணியாற்றிய போதும் இப்படி அனைவரையும் தாக்கி கொண்டிருந்தார். அதற்கு பிறகு வேறு புழல் சிறையில் அவர் இருக்கும்போது நடந்ததை நான் உங்களிடம் சொன்னேன். ஏராளமான டெப்டி ஜெயிலர்ஸ் இங்கே பணியாற்றுகிறார்கள். ஏன் இவர் மீது மட்டும் மீண்டும் மீண்டும் இந்த குற்றச்சாட்டு வந்து கொண்டிருக்கிறது? ஸோ இதே மாதிரி திருச்சியில் சிறையில் இருக்கக்கூடிய ஹரிஹரசுதன் என்ற ஒரு கைதி
கைதியின் தாயார் என் மகன் திருச்சி சிறையில் வைத்து தாக்கப்பட்டார் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்கிறார். தாக்கல் செய்த பிறகு சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இவர் வழக்கறிஞர் திரு புகழேந்தி அவர் தான் தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமாக இந்த சிறை தாக்குதல், போலீஸ் டார்ச்சர் இது எல்லாவற்றுக்கும் எதிராக தொடர்ந்து போராடி கொண்டிருப்பது வழக்கறிஞர் திரு புகழேந்தி தான். அவர் தான் இந்த ஹரிஹரசுதனின் தாயார் திருமதி அங்கம்மாள் என்பவர் சார்பில் மனுவை தாக்கல் செய்தவுடனே கோர்ட்டு என்ன பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை விட்டு போய் என்ன நடந்துச்சு என்று விசாரியுங்கள் என்று சொன்னவுடன் போய் அவங்க விசாரித்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டுறாங்க. தோளில் வந்து ஒரு 3.5 சென்டிமீட்டருக்கு ஷோல்டர் நகர்த்த முடியாத அளவுக்கு காயம், இடுப்புக்கு கீழே கடுமையான காயம், இது போக வலது கை இடது கை இது இரண்டிலையும் காயம் என்பதெல்லாம் வந்து திருச்சி சிறையில் வந்து ஆய்வு செய்த பிறகு மருத்துவர்கள் அறிக்கையாக தாக்கல் செய்கிறார்கள். தாக்கல் செய்ததும் அரசு தரப்பில் என்னங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே அரசு தரப்பில் என்ன பதில் தாக்கல் செய்கிறாங்கன்னா, விக்னேஷ் என்ற ஒரு ஜெயிலர் வந்து திருச்சி மத்திய சிறையின் ஜெயிலராக இருக்கிறார். இந்த ஜெயிலர் தான், இந்த விக்னேஷ் தான் நான் புழல் சிறையில் இருந்தபோது ஜெயிலராக இருந்தவர். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த மாதிரி வந்து இவர் டெப்டி ஜெயிலர் மணிகண்டன் ரவுண்ட்ஸுக்கு போகும்போது அந்த கைதி மரியாதை குறைவாக டெப்டி ஜெயிலரை பேசியதால் டெப்டி ஜெயிலர் வேறு வழி இல்லாமல் அவரை அதாவது அந்த கைதி டெப்டி ஜெயிலரை தாக்குனதுனால இவங்க பதிலுக்கு திருப்பி தாக்கினார்கள். அந்த கைதியை தண்டனை அளித்து நாங்கள் அவரை தனிமை சிறையில் அடைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைதி டெப்டி ஜெயிலரை தாக்க முற்பட்டது சம்மந்தமாக திருச்சி KK நகர் காவல் நிலையத்தில் நாங்கள் ஒரு புகாரையும் பதிவு செய்திருக்கிறோம் என்று சொன்னதும் மனுதாரர் தரப்பில் என்ன வாதிடுறாங்கன்னா, தமிழ்நாடு பிரிசன் ரூல்ஸின் படி ஒரு கைதி மீது தண்டனை அளிப்பதாக இருந்தால் அதற்கென்று எப்படி விசாரணை நடத்த வேண்டும் என்று பிரிசன் விதிகள் 303 மற்றும் 304 தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதன்படி விசாரணை நடத்தாமல் இவர்கள் தண்டனை அளித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, உடம்புல காயம் இருக்குது அப்படின்றது தெளிவாக உறுதியாகிறது. அண்ட் சிறை விதிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தாமல் இந்த கைதிக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் உறுதியாகிறது. அதனால் உரிய விதிமுறைகளின்படி விசாரணை நடத்தப்படாமல் கொடுக்கப்பட்ட இந்த தண்டனையை ரத்து செய்கிறேன். அந்த பனிஷ்மெண்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெயிலுக்குள்ள பனிஷ்மெண்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை யாரையும் வீட்டை பார்க்க விட அனுமதிக்க மாட்டாங்க. தனியாக வச்சுருப்பாங்க. உங்களுக்கு இந்த மனு பார்க்குறதுக்கு வரதுன்னு வருவாங்கள்ல, வீட்டில் இருந்து உங்களை யாரையுமே அனுமதிக்க மாட்டாங்க. வழக்கறிஞர் மட்டும் பார்க்கலாம், வேறு யாரும் வீட்டார் யாரும் பார்க்க முடியாது. இதுதான் பனிஷ்மெண்ட்டு. ஒரு கோர்ட்டு என்ன பண்ணிட்டான்னா, ஜஸ்டிஸ் ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் தலைமையிலான அமர்வு தினமும் காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை அவரது தாயார் சிறையில் அவரை சந்திக்கலாம், மறு உத்தரவு போடும் வரை தினமும் சந்திக்கலாம் அப்படின்ட்டு உத்தரவு போட்டுட்டாங்க. அந்த ஹரிஹரசுதனின் தாயார் தன் மகன் மீது தாக்குதல் நடத்திய இந்த டெபுட்டி ஜெயிலர் உள்ளிட்டவர்கள் மீது திருச்சி KK நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என்றும் சொல்லிவிட்டார்கள். அவங்க போய் புகார் அளித்ததின் பேரில் டெப்டி ஜெயிலர் திரு மணிகண்டன் அவர்கள் மீது திருச்சி KK நகர் காவல் நிலையத்தில் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக டெப்டி ஜெயிலர் மீது தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருப்பதால் இந்த மணிகண்டன் டெப்டி ஜெயிலரோட பணிப்பதவியேட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும்னு போட்டு வழக்கை திங்கட்கிழமைக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். இது ஏன் குறிப்பாக தீர்ப்பை நாம் விவாதிக்க வேண்டும் என்றால், தமிழகம் முழுக்க இது நடந்து கொண்டிருக்குது. ஒரு கைதி தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகிறான், ஜெயிலையும் போட்டு அவனை இந்த அடி அடித்தா என்ன அர்த்தம்? அன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்க, இங்கே அவங்க பன்னா இஸ்மாயில் மற்றும் பிலால் மாலிக்கோட குடும்பத்தினர் வந்து பேசினார்கள். ஜெயிலில் போட்டு அடித்து கடுமையான காயம், அவங்களே பெயில் கிடைக்காம உள்ளே இருக்காங்க, அங்கேயும் போட்டு இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நாட்டில் நீதின்றது எங்கே இருக்குது? நான் மீண்டும் நீதிமன்றத்தின் தலையீட்டை உதாரணமாக சொல்கிறேன். நீதிமன்றம் இப்போ தலையிடலைன்னா இந்த விஷயம் வெளியில் வந்திருக்குமா? இவனுங்க போட்டு அந்த கைதி அடிச்சுட்டு கைதி எங்களை அடிக்க வந்தான்னு சொல்லிட்டு போய் KK நகர் ஸ்டேஷனில் FIR போடுறாங்கன்னா என்ன ஒரு அழுத்தமும் ஆணவமும் இருக்கும் இவர்களுக்கு. ஒரு புகழேந்தி போன்ற வழக்கறிஞர்கள் கையில் எடுத்து இந்த விஷயத்தை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வராமல் போனால் தமிழகம் முழுக்க நீ ஜெயில்னா என்னன்னா அது வேறு உலகம், உள்ளே என்ன நடந்தாலும் வெளி உலகத்துக்கு வராது, யாருமே பார்க்க முடியாதுல்ல. அப்புறம் எப்படி தெரியும்? அந்த தைரியத்தில் போட்டு இஷ்டத்துக்கு அடிக்கிறது கைதிங்களை. அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சிறைத்துறையோட கூடுதல் DGP இது மாதிரி கைதிகளை போட்டு அடிங்கன்றதுக்கு அவரே தூண்டுதலாக இருக்கிறார் என்பது தான் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அப்போ வந்து ஒரு அரசு அதிகாரியவோ இல்லை ஒரு காவலரவோ தாக்கிட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, அவர் வந்து அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை முயற்சி வழக்குன்னு சொல்லிட்டு உடனே வழக்கு பதிவு செய்து அவரை கைது பண்ணுறாங்க. ஆனால் இந்த அதிகாரிகள் தாக்கினா மட்டும் வழக்கு பதிவு செய்யப்படுது, ஆனால் கைது செய்யப்படல. இந்த வழக்கு பதிவும் கூட நீதிமன்றம் உத்தரவு பண்ணனால தான் நடந்திருக்கு. அது எப்படி சார்? இது அவங்க மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கலன்னா எப்படி சார்? தே ஆர் தி சிஸ்டம். அவங்க தான் இந்த சிஸ்டம். நேற்று ஒரு நைனா என்ற ஒருவர்
ஒரு காவல்துறை ஆய்வாளரோட தூண்டுதலால் தற்கொலை செய்து கொண்டார், அவர் பேரை எழுதி வச்சுட்டு செத்துட்டான்னு சொன்னோம். தற்கொலைக்கு தூண்டினார்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டிங்களா? அவரை கைது பண்ணிங்களா? இன்றைக்கி வரைக்கும் இந்த அஜித்குமாரோட மரணம் விஷயத்தில் நீதிமன்றம் உத்தரவு போட்டு அந்த காவலர்கள் யாருடைய தூண்டுதலில் போய் தாக்குதல் நடத்தினாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சண்முக சுந்தரத்தை இது வரைக்கும் கைது செஞ்சாங்களா? லோக்கல் போலீஸை சொல்கிறேன், கான்ஸ்டபிள் லோடுக்குன்னு கைது பண்ணீங்கல்ல. சிபிஐ எப்படி இருந்தாலும் இனிமேல் அவர்கள் கைது செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். பட் அன்றைக்கி பண்ணல. அவங்க தான் சிஸ்டம்ன்றதுனால இன்னொன்று அதிகாரிகள் தானே இதை நடத்துகிறாங்க. இந்த கான்ஸ்டபிள்களே சார் இவ்வளோ அழுத்தங்கள் தேவைப்பட்டிருக்கு, இவ்வளோ வீடியோஸ் வந்திருக்கு, இதுக்கப்புறம் தான் கைது செய்யப்படலாம். நடந்திருக்காது. இல்லைனா ஒரு கோரமான கொலை என்ற விஷயத்தை ஊடகங்கள் எடுத்து, எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் அதை கையில் எடுத்து பேசாமல் போயிருந்தால் அஜித்குமாரோட மரணம் சாதாரண மரணம் என்று கையில் பணத்தை கொடுத்து இந்நேரம் மூடி இருப்பார்கள். அந்த வீடியோ மட்டும் இல்லைன்னா முடிஞ்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்களா சார், ஒரு ஹைரார்கி, இவர் இவரை பின்பற்றணும், இவர் இவரை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது மேல் அதிகாரிகள் கீழே இருக்க அதிகாரிகளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதன் மூலமாக அவங்க செயல்படுத்தணும். அப்போது ஒருவேளை இவங்கெல்லாம் கைது பண்ணப்பட்டால் மேலே இருக்க அதிகாரிகள் ஒருவேளை சட்டத்துக்கு புறம்பாக ஒன்று சொன்னாங்கன்னா இவங்க கேட்க மாட்டாங்க, கீழே இருக்கவங்க. ஆமாம், அதற்கு தான் இது போன்ற நடவடிக்கை தேவைன்னு நம்ம சொல்கிறோம். மேலேருந்து ஒரு அதிகாரியோ அவனை போய் அடிட்டான்னு சொன்னாலும், சார் நாளைக்கு ஏதாவது கோர்ட்டில் கேஸுன்னு போட்டேன்னா நான் ஜெயிலுக்கு போவேன், நான் இதை செய்ய மாட்டேன், எழுத்துப்பூர்வமாக நீங்கள் கொடுங்க. அவன் அடின்னு சொல்கிறீங்களா, அதையும் எழுத்துப்பூர்வமாக கொடுங்கன்ட்டு இந்த சிஸ்டம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா டூப்ளிகேட் நம்பர் பிளேட்டை வச்சுக்கிட்டு அஜித்குமாரெல்லாம் வண்டியில். அதனால தான் கீழே இருக்க கான்ஸ்டபிள்கள் கூட அவங்க காப்பாற்றுறதுக்கு காரணம் அதுதான். நாளைக்கு நம்ம கொடுக்குற ஆர்டரை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு. மதிக்க மாட்டாங்கன்றது இல்லாமல் யார் உத்தரவு போட்டான்றது தெரிஞ்சிடும்ன்றதுக்காக தான் அவங்கள காப்பாற்றுறாங்க. அந்த கான்ஸ்டபிள் இப்போ இதாக ஆகிட்டான், ஏன்ப்பா எதுக்குப்பா அவனை அஜித்குமார் தூக்கி போட்டு? சார் அஜித்குமார் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, திருப்பவன் டிஎஸ்பி எங்களுக்கு அடிக்க சொன்னார், எப்படியாவது அவன்கிட்ட நகையை ரெக்கவரி பண்ணுன்னு சொன்னார், தூக்கிட்டு போய் அடிச்சோம் சார். சண்முக சுந்தரத்தில் கேட்டால் எதுக்குப்பா பண்ணான்னா இந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா அவர் சொல்லுவார். அதுக்கு தான் முழுமையான விசாரணை. விசாரணையில் சொல்லியிருப்பாங்களே சார், இப்போ 3 நாள் இது தம்பி ஜெயிலை விட்டு வெளியிலே வரமாட்டேன் இருக்கும்போது யாரை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்குது அவங்களுக்கு? இன்னொன்று டிரைவர் அனைமா அப்ரூவர் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டேன் சார். இப்போது அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு போய் இணைந்த அன்வர் ராஜாக்கு இலக்கிய அணி தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க சார். அவர் ஏதாவது கவிதை எழுதி கேட்டிருக்கீங்க? திமுகவில் இருப்பவர்கள் எல்லாம் ஒரு கடுமையான மன வருத்தத்தில் இருக்கிறார்கள். முந்தா நாள் தாங்க ஜாயின் பண்ண இருந்தாலும் இப்படி அடுத்த கட்சியிலேருந்து வரவனுக்கெல்லாம் கட்சியோட மாநில பதவியை தூக்கி கொடுத்தா அப்புறம் காலங்காலமாக திமுகவில் இருக்கிறவனுக்கு என்ன மரியாதை? சரி, அன்வர் ராஜா இங்கே வந்ததால் ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை இங்கே அழைத்து கொண்டு வருகிறார் என்றால் பரவாயில்லை. சொந்த சமூகத்திலேயே செல்வாக்கு இழந்தவர் தான் திரு அன்வர் ராஜா. அதனால்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கடந்த தேர்தலில் 3வது இடத்திற்கு இட்டு சென்றார். ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் தானே, பலப்பழம் தானே நம்பர் 2, 3வது இடத்திற்கு எடுத்து சென்றதற்கு காரணம் திரு அன்வர் ராஜா. அப்படி இருக்கும்போது வர்றாரு, சரி சேர்த்துக்குங்க, யாரையும் சேர்த்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லவில்லை. கட்சி மாறி வந்த செந்தில் பாலாஜி அமைச்சர், கட்சி மாறி வந்த ரகுபதி அமைச்சர், கட்சி மாறி வந்த ராஜகண்ணப்பன் அமைச்சர், கட்சி மாறி வந்த சேகர் பாபு பவர்ஃபுல்லான அமைச்சர், கட்சி மாறி வந்த அன்வர் ராஜாவுக்கு மாநில பதவி அதுவும் 1 வாரத்துக்குள் கொடுங்க, இன்னொரு 6 மாதம் போட்டும் வரட்டும். அவருக்கு என்ன அங்கே அதிமுகவில் அவருக்கு பட்டுக்கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுத்த நிலையில் அதை உதறி தள்ளிவிட்டா இங்கே வந்தார். அங்கே யாருமே அவர் சீண்டில்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் வந்தார். வந்த உடனே தூக்கி நீங்கள் இதை கொடுக்குறீங்கன்னா யாருங்க இந்த கட்சியில் முடிவு எடுக்கிறது? நான் காலங்காலமாக பரம்பரையாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனுக்கு, உழைப்பவனுக்கு என்ன மரியாதை? திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி மாறிகளின் கட்சியாகி விட்டதா அப்படின்ற விமர்சனம் எழுந்திருக்கு. நியாயம் தானே இது? நீங்கள் சொல்லுங்கள். ஏற்கனவே தங்க தமிழ்ச்செல்வன் அவருக்கும் எம்எல்ஏக்கும் அதானே சார் சண்டை? அவரும் இலக்கிய அணியில் தான் இருக்கார், கொள்கை பரப்பு செயலாளர்னு நினைக்கிறேன். அவர் நீ கொடுங்க, ஏடிஎம்கேல இதுக்காக கரெக்டாக பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணு, பதவி உடனேலாம் கிடையாது இது. அப்போ காலகாலமாக கட்சியில் இருக்கவங்க என்ன மரியாதை? இப்போ இனிமேல் திமுக அமைச்சர் ஏதாவது பெரிய பதவி போனோம்னா அதிமுகவில் 1 வருஷம் இருந்துட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படி வந்தீங்கன்னா உடனே கிடைச்சிடும், ஈஸியாக கிடைக்கும். திமுக இருந்தால் ஒன்றும் கிடைக்காது. அது ரொம்ப கடுமையான ஒரு மனக்குமுறையில் என்ன தலைமை இப்படி முடிவெடுக்கிறது? இப்போ கட்சிக்காரனுக்கு என்ன மரியாதைன்ட்டு பெரிய ஒரு குழப்பம், சலசலப்பு ஏற்பட்டு கொண்டு இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டம் வச்சார். அதாவது போலி வாக்காளர்களை பாஜகவை சேர்ந்தவர்கள் உள்ளே இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெருசாக திமுக சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இதுக்கு நடுவில் இபிஎஸ் அவர்கள் சொன்னார், போலி வாக்காளர்களை திமுகவும் உள்ளே இணைக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிரேக் பண்ண நேற்று அதான் சார். அதுக்கப்புறமா இபிஎஸ் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. ஏற்கனவே ராயபுரத்தில் போலி வாக்காளரை ஜெயக்குமார் அவர்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுக்களை சொல்லியிருக்காரு சார். ஆமாம், இது நடந்துகிட்டு இருக்குன்றதுனால தான் சொன்னேன். நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதரவாக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள்.
நீங்கள் திமுகவும் இண்டி கூட்டணியில் இருக்குது. இந்தியா கூட்டணியை சேர்ந்த ஒரு முக்கியமான கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சி தேர்தலே திருடப்பட்டு இருக்கிறது என்கிற ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை சுமத்தும் போது இதை நீங்கள் கையில் எடுத்து விவாத பொருள் ஆக்க வேண்டுமா வேண்டாமா? நேராக இதை ஒரு பெரிய கேம்பெயினாக ரன் பண்ணுமா இல்லையா? இன்னொன்று, உங்களது ஜென்ம எதிரி பிஜேபி செய்யக்கூடிய சதி என்பதால் இதை எடுத்து நீங்கள் பேசுவது இயல்பான ஒன்று தானே. ஆனால் இதை பிஜேபியை தீவிரமாக எதிர்க்க வேண்டிய நேரத்தில் தான் உங்கள் கட்சியின் மகளிர் அணி செயலர் போய் பிரதமரை சந்தித்து விட்டு வருகிறார். தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னே நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டேன் பார்த்தீங்களா என்றாராம் பிரதமர். எல்லாரும் முன்னாடி அனைவர் முன்பாகவும் நீங்கள் சொன்னது போலவே வந்து விட்டேன் பார்த்தீர்களா? தூத்துக்குடி துறைமுகத்துக்கு விரிவாக்கத்துக்கு அனுமதி தர வேண்டும் என்று பிரதமரிடம் கேட்டிருக்கிறார். விரிவாக்கத்திற்கு அனுமதி தருவதோடு மட்டுமல்லாமல் நானே திறந்து வைக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார் பிரதமர். இப்போ இந்த காங்கிரஸ் தான் இவங்களை நம்பிக்கிட்டு ஏமாந்துட்டு உட்கார்ந்துருக்காங்க என்று நான் புரிந்து கொள்கிறேன். அவ்வளவு ஒரு நெருக்கமாக ஒரு அன்போடும் அரவணைப்போடும் திருமதி கனிமொழியை பிரதமர் அவர்கள் அணுகுகிறார். அப்போது கடைசியில் ஏமாந்து உட்கார்ந்துருக்கிறது எந்த கட்சின்றது தெரியுதா? எந்த கட்சி? காங்கிரஸ். அப்போது காங்கிரஸ் என்ன செய்ய வேண்டும்? தாவைக்காக போகணுமா? See, you have to be loyal. நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கீங்க. ராகுல் காந்தி வச்ச சார்ஜஸில் ஐ எம் கன்வின்ஸ்ட். இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து ப்ராப்பரான பதில் இல்லை. நீ ஒரு வாக்கு மூலமாக கொடு, அதை பிரமாண பத்திரத்தில் சைன் பண்ணி கொடு அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் அவன் கொடுக்கல விடு. இத்தனை பேர் 12,000 பேர் அட்ரஸ்லே இல்லை. ஒரு 8,000 பேருக்கு ஃபோட்டோவே இல்லை. ஒரு 10,000 பேருக்கு அப்பா பேரை கேட்டால் LGFRK அப்படின்ட்டு ஏதோ ஒன்று இருக்குது. ஒரே வீட்டில் 80 பேர் குடியிருக்கிறான். டோர் நம்பர் எல்லாருக்கும் 0 இப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. புழுகிறான் அவன். 0 டோர் நம்பரில் ஒரே ஒரு ஓட்டர் கூட அங்கே இல்லைன்னு தூக்கி பதிலுக்கு போட்டால் முடிஞ்சு போச்சா? அதில் பாஜக தரப்புன்னு சொல்கிறாங்க, நீங்கள் தேர்தல் ஆணையத்தை விமர்சிக்கிற ஜனநாயகத்தை விமர்சிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதனால பதவி உலக வேணுமா அவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ உங்களோட கூட்டணி கட்சி தானே சொல்லுது. இந்தியா கூட்டணியில் ஒரு முக்கியமான ஒரு கட்சி தானே இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. அவர்களோடு சேர்ந்து நீங்கள் சென்னையில் ஒரு மாபெரும் போராட்டத்தை எழுப்பியிருக்க வேண்டுமா வேண்டாமா? சத்தீஸ்கரில் கன்னியாஸ்திரிகளை கைது செய்தால் துடிக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை உங்கள் கூட்டணியின் தலைவர் வைத்திருக்கிறார், அமைதியாக இருக்கிறார். ஏன் இந்த அமைதி? பண்ணுறதே நாங்கள் தானே இவங்க பண்ணுறாங்க இங்கே தெரியுதா? பட்டு ஏடிஎம்கேக்கு ஒரு ரொபஸ்ட் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு எல்லாம் புரியும். எல்லா கட்சியும் சோஷியல் மீடியா அது இதுலாம் சுற்றிட்டு இருந்தப்போ எடப்பாடி பழனிசாமி பூத் ஏஜென்ட் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இருந்தார். ஞாபகம் இருக்கா? ஒழுங்காக வேலை செய்யாத பூத்து வேலையை ஒழுங்காக செய்யாத 2 மாவட்ட செயலாளரை தூக்கி போட்டாரா? இப்போ தெரியுதா பூத்தோட வேலை என்னன்ட்டு? வேலை செய்கிறவனா அந்த பூத்தில் இருக்கணும். 11 பேர் மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர் எல்லாரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். எப்போ வேணாலும் நான் ரோலை செக் பண்ணுவேன், தப்பாக இருந்துச்சுன்னா யாருன்னு பார்க்க மாட்டேன், நடவடிக்கை எடுப்பேன் சொன்னாரா? எதுக்குன்னு தெரியுதா? இப்போ ரோல் பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா அந்த பூத்துக்கு ஏன்பா இது பூத்து அந்த ஓட்டெலாம் சரி பார்ப்பானா முடிஞ்சு போச்சு, எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. அதான் எனக்கு நேற்று நீங்கள் சொல்லும் போதே அதான் தோணுச்சு. இங்கே அதிமுக பூத் கமிட்டிகள் ஏஜென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பெங்களூரில் இருந்தது போல் பியர் கம்பெனியில் 80 பேர் குடியிருப்பதாக இருந்திருந்தால் இங்கே இந்த ஏடிஎம்கேக்காரர் சொல்லுவாங்க, ஏன்பா தம்பி உன் வீட்டில் பியர் ஃபேக்ட்ரியில் இருக்குது, நீ எப்படி அங்கே குடியிருக்கிற என்று எழுப்பார். இங்கே ஒரு ரொபோஸ்ட் மெக்கானிசம் இருக்குது. அதைத்தான் திரு பழனிசாமி அவர்களும் இவங்க சேர்க்குறாங்க. அதனால தான் வாய் மூட்டு கம்முன்னு இருக்காங்கன்னு சொல்கிறார். சரியான குற்றச்சாட்டு தானே அது? நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 2024 தேர்தலே ஃப்ராடுன்றது தான் ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டோட அடிப்படைப்பா. அப்போ நீங்கள் வெகுண்டெழ வேண்டாமா? கூட்டணி கட்சியாக இருக்கும் நீங்கள் சத்தீஸ்கர் கன்னியாஸ்திரிகளுக்கு நீங்கள் பொங்குவதை நான் புரிந்து கொள்கிறேன், அது சரி என்றும் நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் எலெக்ஷனே வாய்டுன்ற மாதிரியான குற்றச்சாட்டியாது கம்முன்னு இருக்கீங்க. உங்கள் கூட்டணி கட்சி காங்கிரஸ் போராட்டத்தை அறிவிச்சிருக்கு, எங்கள் தலைமையில் போராட்டங்க அப்படின்னு சொல்ல வேணாமா நீங்கள்? கம்முன்னு பேசாத பற்றி அப்படி தானே இருக்கீங்க. அழகிரி அவர்கள் நாங்கள் நீதிமன்றத்தை நாட போகிறோம்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்லுவாங்க தெமே அப்ரோச். கூட்டணி கட்சியோட ரோல் என்ன, இதில் என்ன ஸ்டாண்டு அதை சொல்லணும்ல. அதுதான் எடப்பாடி சுட்டி கட்டுறாரு. இங்கே இதை பற்றி பேசாமல் இருந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் எப்பயோ இறந்து போன எம்ஜிஆரை பற்றி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் தான் ஒரு பார்ப்பனிய பெண்ணுக்கு இந்த கட்சியில் ஒரு வழி அமைச்சு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிட்ருக்காரு சார். ஸோ இது இப்போது அதிமுக தரப்பில் திரு ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய போராட்டத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக திரும்ப அப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அண்ணன் திரு ஜெயக்குமார் அவர்களுடைய குற்றச்சாட்டில் நியாயம் இருக்கிறதோ என்ற எண்ணம் தான் எனக்கு தோன்றுகிறது. முதலில் திரு திருமாவளவன் அவர்கள் சட்டப்பேரவைக்குள் நுழைந்தது அதிமுகவோடு கூட்டணி வைத்து.
இதே திருமாவளவன் அவர்களே எனக்கு தெரிந்து ஒரு மேடையில் பேசும்போது ஜெயலலிதா பற்றி உங்களது நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது, நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், அப்போது மேடையில் பத்திரிகையாளர்கள்லாம் எல்லாரும் கையை பிடிச்சி தூக்குங்கன்னு சொல்லும்போது நான் ஜெயலலிதா பக்கத்தில் நின்றுருந்தேன். நான் அப்படி சங்கடப்பட்டுக்கிட்டு நின்றுட்டு இருந்தபோது ஜெயலலிதா என் கையை பிடிச்சி இப்படி தூக்குனாங்க. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான தலைவர் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஜெயலலிதாவை பிராமணர் என்றால் தமிழக மக்கள் பார்த்தார்கள். அவர் திருமாவளவன் அவர் சொன்னது, நாம் தமிழர் இது போன்ற அமைப்பெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு, கருணாநிதிக்கு நினைவு சின்னம் வைத்தால் எதிர்ப்பை எழுப்பும் கட்சிகள் என்றைக்குமே எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணாதுரை குறித்து விமர்சித்ததில்லை. கருணாநிதி மற்றும் குறிவைக்கப்படுவது ஏன்? கருணாநிதி எதிர்ப்பு அரசியல் 50 ஆண்டுகளாக தமிழகத்தில் உள்ளது. தமிழகம் முழுவதும் இருந்த கருணாநிதி எதிர்ப்பு என்ற தொற்று நோய் எனக்கும் இருந்தது. ஆனால் அவரின் ஆளுமை, ஆற்றலை கண்டு வியந்த நான் கருணாநிதி குறித்து பேசுவதை நிறுத்தினேன். பெரியார் அரசியலைத்தான் அண்ணாதுரை பேசினார், அண்ணாதுரை பேசியதைத்தான் கருணாநிதி பேசினார். ஆனால் கருணாநிதி தான் தாக்கப்பட்டார். கருணாநிதியை எதிர்கொள்ள முடியாமல் திரைப்படத்தில் புகழ்பெற்றிருந்த எம்ஜிஆரை மாற்றாக நிறுத்தி பார்ப்பன சக்திகளால் திட்டமிட்டு வெறுப்பு எழுப்பப்பட்டது. எம்ஜிஆர் தான் கருணாநிதிக்கு எதிராக வெறுப்பு அரசியலை விதைத்தார். திராவிட இயக்கத்துக்குள் பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தது எம்ஜிஆர் தான். ஒரு பார்ப்பன பெண்மணியே திராவிட கட்சியின் தலைவராக அமைய பாதை போட்டு கொடுத்தவர் எம்ஜிஆர் என்ற விமர்சனங்கள் உண்டு. ஜெயலலிதா தன் கடைசி மூச்சு வரை கருணாநிதியின் முகத்திற்கு நேராக அவரது பெயர் சொல்லி அழைக்கும் அளவுக்கு அவருக்கு வெறுப்பு இருந்ததுன்னா, கருணாநிதியும் ஜெயலலிதாவும் திரைத்துறையில் இருந்தபோது என்னவெல்லாம் நடந்தது என்பது அவர்கள் இருவருக்கு தான் தெரியும். அதனால்தான் கடைசி வரை தீய சக்தி கருணாநிதி என்று ஜெயலலிதா அழைத்தார். சட்டப்பேரவையில் ஜெயலலிதாவுக்கு என்ன நடந்தது என்று நினைவு இருக்கா? அதான் சார், சட்டமன்றத்தில் ஒரு பெண் போறாங்க, ஒரே ஒரு பெண், அவங்கள பத்திரமா அனுப்ப வேண்டியது உங்களோட பொறுப்பு இல்லை, உங்க கடமை இல்லை. அந்த அம்மாவை சேலையை பிடிச்சி உருவி, மண்டையில் இருக்க முடிய பிடிச்சி உருவி. திருநாவுக்கரசு இன்று காங்கிரஸில் இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு மட்டுமன்ற சட்டப்பேரவையில் இல்லாமல் இருந்ததால் என்ன நடந்திருக்கும் என்பதை ஊகிக்கவே முடியாது. அவ்வளவுதான். ஒரு பொம்பளைன்றதுனால தானே நீங்க இவ்வளவு அசிங்கமா நடந்துக்கிட்டீங்க. அவர் சொல்றாரு, இவர் இன்னொன்று ஃபஸ்ட்டு இவர் திருமாவோட இந்த குற்றச்சாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கருணாநிதி எதிர்ப்பு என்ற அரசியல் தான் தமிழகத்தில் 50 ஆண்டு காலம் நிலவியதுன்னா, அந்த கருணாநிதி எதிர்ப்பு அரசியலை பேசிய ஒரு கட்சிக்கு தானே மக்கள் மீண்டும் மீண்டும் வாக்களித்தனர். அதை நம்ம மறக்கக்கூடாது. இல்லை, நான் இப்போவும் சொல்கிறேன், அதிமுகவோட ஒரே கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக எதிர்ப்பு, வேறு எதுவும் கிடையாது. அந்த காலத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் உங்கள் கட்சியோட கொள்கை என்ன என்று கேட்டால் அண்ணாயிசம் என்றார். அண்ணாயிசம் என்றால் என்ன என்று கேட்டபோது அண்ணாயிசம் தான் அண்ணாயிசம் என்று பதில் சொன்னார். கண்மூடித்தனமான திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவின் கொள்கை. இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சி வலுவாக திமுகவை எதிர்ப்பதால் தான் வலுவாக இருக்கிறது. அந்த அளவுக்கு திமுக மக்களால் வெறுக்கப்பட்டது படுகிறது என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உங்களுக்கு கட்சி தொடங்கிய 50 ஆண்டுகளில் 32 ஆண்டுகள் தமிழகத்தை ஆளட்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் சும்மாவா வாக்களித்தார்கள்? பிராமண சமூகம் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஏற்றுக்கொண்டது என்ற கூற்றும் உண்மை. ஏன் ஏற்றுக்கொண்டது என்பதை பார்க்க வேண்டும். பிராமண எதிர்ப்பையே தனது கொள்கையாக வைத்திருந்தது திமுக மற்றும் கருணாநிதி. அப்படி இருக்கும்போது பிராமணர்கள் கருணாநிதியை நேச சக்தியாகவா பார்ப்பார்கள்? இல்லையா? ஆனால் இப்படி தீவிர பிராமண எதிர்ப்பில் இருந்த கருணாநிதியா ஜெயேந்திரரை கைது செய்தார்? ஜெயலலிதா தான் ஜெயேந்திரரை, சங்கராச்சாரியை கைது செய்தார். அந்த துணிச்சல் 100 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் கருணாநிதிக்கு வந்திருக்காது. நான் எழுதி தருகிறேன். அவர்களோடு பிராமண சக்திகளோடு சமரசம் செய்து கொள்வதையே தனது முழு நேர வேலையாக வைத்திருந்தவர் தான் கருணாநிதி. இன்னைக்கு இதை பேச வேண்டிய தேவை என்ன? கருணாநிதியோட நினைவு தினத்தில் ஒரு கூட்டம் போடுறாங்கன்னா, அவர் வல்லவர், நல்லவர், முக்காலம் அறிஞ்சவர், நல்லா தமிழ் பேசுவார், எழுதுவார், படிப்பாருன்னு சொல்லிட்டு போயேன். பக்கத்தில் இருக்கவனை கூப்பிட்டு திட்டி கேவலமான, ஆனால் இவர் நல்லவருங்க, இப்படி உன்னை யார் இப்போ பேச சொன்னது? திருமாவளவன் அவர்கள் ஒன்றை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். நாளை பின்ன அதிமுக கூட்டணிக்கு போக வேண்டிய தேவை அவருக்கு வராதா? அதிமுக தொண்டை எம்ஜிஆர் ஜெயலலிதாவை இப்படி இழிவாக பேசுறதை ஏற்றுப்பானா? இன்னொன்று, அதற்கான தேவையின்றி என்ன? தனபாலை சபாநாயகர் ஆக்கியது திமுக கட்சி. ஒரு நாள் இதை செய்யுமா? செய்வீர்களா? உங்களால் செய்ய முடியுமா? தான் சாதி ரீதியாக ஒதுக்கப்படுகிறேன் என்று ஒரு தனது ஆதங்கத்தை ஜெயலலிதாவிடம் பதிவு செய்த ஒரே காரணத்துக்காக உன்னை இனிமேல் எவன் ஒதுக்குறான்னு நான் பார்க்குறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் தான் மட்டும்தான் உங்களை கூப்பிடணும். அந்த சாப்பாடு வச்சதுக்கு சாப்பிடல சொல்லிட்டு தானே சார் இருந்தது. ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற வீட்டில் வந்துட்டு சாப்பிடாம போயிடுறாங்க, இதை மருத்துவத்தோடு அம்மா சாப்பிடலாமா அப்படின்ட்டு பதிவு செய்கிறார், அவ்வளோதான். அப்படியா? வேடிக்கை பாரு. தலித் எழில்மலை என்ற ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு அரசியல் தலைவரை பொது தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற செய்தவர் செல்வி ஜெயலலிதா. நீங்கள் செய்வீங்களா? கருணாநிதி செய்வாரா?
ஒரு தலித் தலைவராக இருந்து கொண்டு திருமாவளவன் இப்படியெல்லாம் பேசலாமா? இதற்கான தேவை எங்கிருந்து எழுந்தது? 69% இடஒதுக்கீடா இருக்கட்டும், அரசியலமைப்பு பட்டியலில் சேர்த்து அதை உறுதி செய்தவர் செல்வி ஜெயலலிதா. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக நிலைய வித்துவான், மூத்த நிலைய வித்துவான் திரு வீரமணி அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று அதற்காக தான் செல்வி ஜெயலலிதாவுக்கு பட்டம் கொடுத்தார். எளிமையா கேட்குறேன்ப்பா, பிராமணர்களுக்கு முக்கியத்துவம்னு சொல்லிட்டு நீங்க அதிமுக சொல்லுங்க, அவங்க பிராமணன் தானே. ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களை செல்வி ஜெயலலிதா தனக்கு உற்ற துணையாக உதவியாக வைத்திருந்தார். பிராமண சமூகம் அல்லாத சசிகலாவைத்தான் வைத்திருந்தார். அவரை போய் நீங்க பிராமணன் சொல்றீங்க. நீங்க கடைசி வரைக்கும் குருமூர்த்தி அவர்கள்லாம் அவர் கூட நெருங்கவே முடியல. குடும்பத்தை கிட்ட சாக்கலப்பா, அவரை போய் சாதிக்குள்ள அடைகிறாரு திருமாவளவன். அறிவு பிறழ்ந்து போய் விட்டதான்ட்டு எனக்கு ஒன்றும் தெரியல. திருமாவளவன் இன்னைக்கு பேச வேண்டிய தேவை என்ன? எதுக்கு இப்போ நீ வம்புழுக்குற? 25 கொத்துக்காக இவ்வளவு பேசுறாரு சார். அதுக்கு அப்போ அதுக்காக இதெல்லாம் அவசியமா? அது உண்மையிலே சார் வருத்தம் அளிக்குது. இது அவசியமான விஷயங்களுக்கு சர்ச்சை ஏற்பட்டால் நீங்கள் அதை எதிர்கொள்ளலாம். இது அவசியமான சர்ச்சையா? திரு ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிறாரு இந்த மாநகராட்சி ஊழியர்களோட போராட்டத்தை மடைமாற்றத்துக்கு தான் இந்த மாதிரி பேசுகிறாருன்னு. இதுக்கு என்ன பதில் இருக்குது திருமா கிட்ட? கருணாநிதி நினைவு தினம்னா அவர் வல்லவர் நல்லவர்னு போட்டுட்டு போங்க சார். அரண்மனை கவிஞர் மாதிரி இப்போ கவி பாடிட்டு பரிசில் பெற்றுக்கிட்டு போங்க. திருமாவளவன் அவர்கள் போன்றவர்கள் அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்படியான சமரசங்கள் பண்ணிக்கிட்டோம். அப்போ அந்த அதிகாரத்தை வச்சு இவங்களுக்காவது நீங்க உதவி பண்ணியிருக்கணும்ல, அதுவும் பண்ணலையே. நீங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தானே 10 நாட்களாக வீதியில் இருக்கிறார்கள். போய் பேச வேண்டியதானே, கூட்டணி கட்சி தானே. புகழ்றீங்கல்ல நிலைவத்துவான் மாதிரி. குறிப்பாக நீங்கள் ரொம்ப எளிமையாக கடந்து போயிட்டீங்க. சட்டமன்றத்துக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக மக்கள் அனுப்புகிறாங்க. அந்த பெண்மணியை நீங்கள் பத்திரமா வெளியே அனுப்பலைன்னா பெண்கள் மேலே உங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்களை வந்து ஆபாசமாக பேசுறது, அவர் லைட்டாக அப்படி மேல் எழுந்து வராங்கன்னா அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, அதையும் தாண்டி புடவையை பிடிச்சி உருவுறது அப்படின்னா இதுதான் ஒரு கட்சியோட கொள்கையா? இப்போ சொன்னேன்லம்மா 2006லம்மா. அப்படி இருக்கும்போது கலைஞரை வந்து அவங்க பாராட்டி பேசணும்னு திரும்ப எதிர்பார்க்குறாரா? மைனாரிட்டி திமுகன்னு ஃபர்ஸ்ட் டைம் ஜெயலலிதா சொன்ன உடனே 96 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நீ சிஎம்மா இருக்கின்றதுக்காக மைனாரிட்டி திமுகன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே நான் திருமதி ஜெயலலிதான்னு கூப்பிடுறேன்னா என்னம்மா என்ன எப்படி ஒரு கேவலமான எண்ணம் இருந்தாலும் இப்படி சொல்லுவீங்க? அப்படிப்பட்ட கருணாநிதியை புகழ்ந்து விட்டு ஜெயலலிதாவை சாதி வளையத்துக்குள் அடைக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அவங்க குடும்பம் தான் எனக்கு தலைச்சு ஓங்கி இருக்கா. போறவங்க கிட்ட எல்லாருக்கும் காசு அள்ளி கொடுப்பாரு, நகை அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. 2 தலைவர்களும் சமூகத்துக்காக வாழ்ந்து சமூகத்துக்காகவே மறைந்தவர்கள். நீங்கள் அப்படியா? கருணாநிதி அப்படியா? சாதாரண கதைவசன கர்த்தாவாக இருந்தவர் இன்று ஆசியாவின் பெரும் பணக்காரர்கள். போன வாரம் கூட ஒரு செய்தி வந்திருந்துச்சு. கலாநிதி மாறன் அவர்களின் மகள் $100 மில்லியன் என்னமோ இங்கிலாந்தில் ஒரு டீம் வாங்கியிருக்காராம். இவ்வளோ துட்டு எங்கேருந்தே வந்துச்சு உங்களுக்கு? அவங்க 2 பேருக்கும் வாரிசே இல்லையா? அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதிமுக தான் அவங்க வாரிசு. எம்ஜிஆர் ஆகட்டும், திரு செல்வி ஜெயலலிதா அவர்களாகட்டும், அந்த கட்சி தான் அவர்களின் வாரிசு. பழனிசாமி தான் அவர்களோட வாரிசு. இன்னும் சொல்ல போனா அந்த கட்சி தான், அந்த கட்சி தொண்டர்கள் தான் அவர்களுடைய வாரிசு. உங்களுக்கு அப்படியா? பேரனை வரைக்கும் தூக்கி மேடையில் ஏற்றுறீங்க, வெக்கமா இல்லை? அந்த கருணாநிதியை புகழ்ந்து இவங்க 2 பேரையும் இழுத்து பேசுகிறார். திருமாவளவன் தனது தரத்தை குறைத்து கொண்டே வருகிறார். அதற்கு மேல் நான் ஒன்று சொல்ல விரும்பவில்லை. திமுகவை தொடர்ந்து வந்து 50 ஆண்டு காலமாக திமுக எதிர்ப்பலை பேசுறாங்கன்னா விஞ்ஞான ஊழல் செய்தது திமுக அரசு. அப்போ அவங்கள அப்படித்தானே சார் பேசுவாங்க? அப்படித்தான் பேசுவாங்க. இன்னொன்று, திமுக ஆதரவுக்கு இருக்கும் வாக்குகளை விட திமுக எதிர்ப்புக்குத்தான் இங்கே வாக்குகள் அதிகம் என்பதை ஒவ்வொரு தேர்தலும் நிரூபித்து கொண்டிருக்கிறது. இவ்வளோ 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்த பிறகு நடக்கிற தேர்தலில் 3% தானே ஜெயிக்கிறீங்க. நீங்கள் என்ன அப்படி அலையாட்சின்னு வந்துச்சு உங்களுக்கு ஃபேவரா? அதுவும் அத்தனை கூட்டணி கட்சிகளை வச்சுட்டு பார்டரில் ஜெயிச்சிங்க. இது ஒரு வெற்றியா? இதில் பேச்சு வேறு. தலைவி படத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சீன் வரும் சார். ராஜீவ்காந்தி இறக்கிறதுக்கு முன்னாடி வர சட்டமன்றத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அந்த சட்டமன்றத்தோட பிரச்சாரத்தை எல்லாத்தையுமே இந்த கழுத்தில் ஒரு பேண்ட் போட்டுட்டு தான் அவங்க எதிர்கொள்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சீனில் பின்னாடி இருக்க அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவாங்க, அக்கா நம்ம வந்து ஒரு செக்யூரிட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சட்டமன்றத்திலேயே எதிர்கட்சி தலைவருக்கு இங்கே செக்யூரிட்டி இல்லை, எந்த செக்யூரிட்டி எதிர்பார்க்குறேன்னு கேட்பாங்க அவங்க. அதெல்லாம் தாண்டி தான் இப்போ அவங்க வந்து முதலமைச்சராக நின்னாங்க. அப்படி இருக்கும்போது கலைஞர் அவங்க ரசிக்க முடியுமா? எரிச்சலாக தான் இருக்கும் கடைசி வரைக்கும். எது உறுத்துதுன்னா அவருக்கு நேராகவே கருணாநிதினு பேர் சொல்கிறாங்க. ஏன் அவர் பேர் கருணாநிதி தானே? இது ஏன் திருமாவளவனுக்கு இப்படி வலிக்குது? அப்படி ஒரு வீரமங்கை தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்கன்னு நினச்சி நம்மளாம் பெருமை பண்ணோம் அப்படி பார்த்தா. ஏன்னா நீங்கள் எதையுமே நேரடியாக எதிர்கொள்கிறவங்கல்ல, நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்கன்னு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சார் இதுக்கெல்லாம் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க, அந்த எம்ஜிஆர் அவர்களையும் விமர்சிச்சதுக்கு சொல்லியிருக்காங்க, நீங்கள் இப்படி எம்ஜிஆர் அவர்களை விமர்சிச்சிங்கன்னா கட்சியை நாளைக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்களே இருக்க மாட்டீங்கன்னு இருக்காரு. அரசியல் எதிர்காலத்தை தொலைச்சிருவார் திருமான்னு சொல்லியிருக்காரு. அது சரியான விஷயமா தான் நான் பார்க்கிறேன். யோசிக்கணுமா? நாளைக்கு
நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி இந்த திமுக கூட்டணி நிரந்தரம் இல்லை, திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்ட மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. நாளைக்கு கூட்டணி மாற வேண்டிய தேவை ஏற்படலாம். சரியா? அப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவோடு செல்ல வேண்டும் என்ற ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் இந்த பேச்சு உறுத்துமா உறுத்தாதா? அப்போ இதுக்கான தேவை என்ன இருக்குது? பர்மனெண்ட்டாக நீங்கள் இருக்க போகிறீங்களா திமுக கூட்டணியில்? இதுதான் திரும்ப ஒரு செய்யும் அடிப்படை தவறு. இது போன்ற தவறுகள் தான். நேற்று செய்தியாளர் பேட்டியில் தினகரன் அவர்கள்ட்ட கேட்டிருந்தாங்க, இபிஎஸ் அவர்களோட கூட்டணி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் இபிஎஸ் கூட்டணி அவங்க கூட கூட்டணி வைக்க கிடையாது, நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்குமே தவிர அவர் கூட கூட்டணி வைக்கிறது இல்லை. இன்னமும் உங்கள் கட்சியில் அதாவது ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க அவங்களோட இது என்னன்னா அதிமுகவை கைப்பற்றணும், அதில் இன்னமும் நிலைப்பாட்டோட இருக்கீங்களா கேட்டதுக்கு ஆமாம் அதில் நிலைப்பாட்டோட தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் அமமுக கட்சி ஆரம்பித்தது அதிமுகவை கைப்பற்றுவதற்கு அல்ல, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லியிருக்கார். நீங்கள் எடப்பாடியோடு இணைவீர்களா என்று கேட்டதற்கு அவர்களோடு இணைவதற்கு வாய்ப்பில்லை, கூட்டணி சேருவோன்னு சொல்லியிருக்காரு. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். நோக்கம் என்னன்றதை சொல்லிட்டார், திமுகவை அகற்றுவதற்கு நீங்கள் இந்த கூட்டணியில் அவர் இருக்க வேண்டும். அதாவது பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வியோட சாரம், அதிமுகவோடு நீங்கள் அமமுகவை இணைப்பீர்களா என்பது தான் அதற்கு பொருள். அது ரூல்ட் அவுட்னு சொல்லிட்டார். நாங்கள் அந்த கூட்டணியில் இணைஞ்சு போட்டியிடுவோம் என்பதுதான் பொருள். இதோட தொடர்ச்சியாகவே திரு பன்னீர்செல்வம் அவர்களை சமாதானம் செய்யும் முயற்சியில் பிஜேபி ஈடுபட்டிருக்கிறது. அதன் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு BL சந்தோஷ் அவர்கள் தமிழகம் வர இருப்பதாகவும், BL சந்தோஷ் அவர்களை திரு பன்னீர்செல்வம் சந்திக்க வைக்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதைத்தானே பன்னீர் எதிர்பார்த்தார் இல்லையா? இப்போ பன்னீரும் பிஜேபி திட்டங்களையெல்லாம் எதிர்த்து எல்லாரும் போராட்டங்களை நடத்துங்கள் என்று அவங்க அந்த உரிமை மீட்பு குழுவுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். இப்போது இன்று கூட திமுகவை கடுமையாக விமர்சித்து ஏதோ ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அண்டு ஸ்டாலினை பயன்படுத்தி கொண்டார் அல்லவா? இப்போ தெரியுதா? நீங்கள் மதியாமல் இருந்தீங்க, நான் எதிரி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி போய் ஒரு சீனை போட்ட உடனே இவங்க எல்லாம் கூப்பிடி இருந்தாலும் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு என்று அழைக்கிறார்கள். ஸோ முதல்வர் பன்னீரை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர பன்னீர்செல்வம் முதல்வரை பயன்படுத்தி கொள்ள அனுமதித்திருக்கக்கூடாது. தனது தந்தையிடமிருந்து அரசியல் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஸ்டாலின் அன்றைக்கி சொன்னேன்ல, அந்த நினைவு தினத்தை அன்றைக்கி சொன்னேன்ல, இப்போ சரியாக வந்துச்சா? இன்றைக்கி செய்தி வந்திருக்குல்ல, முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு, நானும் உறுதி செஞ்சுட்டேன். கூப்பிட்டு ஃபஸ்ட்டு BL சந்தோஷப்பார், அப்புறம் மோடியை பார்க்குறதெல்லாம் அப்புறம் பின்னாடி பார்க்கலாம், முதல்ல வாயா அப்படின்னு சொல்லிட்டு அழைத்திருக்கிறார்கள். அவரும் சென்று பார்த்து விடுவார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா இப்போது அவர் மீது 2 சொத்து குவிப்பு வழக்குகள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் நிலுவையில் இருக்கின்றன. அதில் அமலாக்கத்துறை உள்ளே நுழைந்தால் என்ன நடக்கும் என்பது பன்னீர்செல்வத்துக்கும் அவரது மகனுக்கும் தெரியும். உலகம் முழுக்க பணத்தை முதலீடு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் நிலையில் பிஜேபியை பகைத்து கொண்டு அரசியல் நடத்த முடியுமா என்பது பன்னீருக்கு நன்றாகவே தெரியும். இன்னும் வருமான வரி கேஸ்லேருந்து அந்த சேகர் ரெட்டி டைரி மாட்டுச்சில் அந்த இன்கம் டேக்ஸ் கேஸே இன்னும் முடியல. கிட்டத்தட்ட 200 கோடி கட்டினவர் கெஞ்சின்னு சுற்றினுக்கிறாரு. இப்போ பகைச்சுக்குவார் அவர். இதெல்லாம் கூட விட்டுருங்க, பாஷித்திட்ட கொடுத்த துட்டை எப்படி வாங்குறது? ஃபோன் எடுக்க மாட்டுறாரு அபினேஷ். 800 கோடி வாங்கிக்கிட்டு இந்த ஒரு வேலையில் நச்சுன்னு உயிர் எடுத்துகிட்டு இருக்காரு. சும்மா இருப்பா கம்முனு அப்படின்ட்டு காலை பிளாக் பண்ணாலும் பண்ணிவிடுவார் போல இருக்குது பன்னீரோட நம்பரை. அதனால் அதை திருப்பி வாங்க வேண்டும். திமுக எப்படி வாங்கி தர முடியும்? அதனால் இந்த காரணங்களினால் அவர் BL சந்தோஷம் போய் சந்தித்து பெட்டி பாம்பாக அடங்குவார். சார், ஓபிஎஸ் அவருக்கு தொடர்ந்து இப்போலாம் திமுக அரசை தொடர்ந்து விமர்சிக்கிறாரு. அதுக்கான காரணம் என்ன சார்? அதான் நான் அங்கிட்டு போகிறேன்ற சிக்னலை பிஜேபிக்கு தருகிறார். நான் வந்துடுறேங்க, பழையபடி கூப்பிட்டுக்குங்க. ஏதோ கோவத்தில் போகிறது தான் அதுக்காக. ஆனால் அதிமுக தரப்புலேருந்து இவர் திமுக கூட போகிறாரு, திமுகவோட கூட்டணி சேரப்படுறாருன்னு சொல்லிட்டு இந்த அழுத்தம் தான் இது காரணமாக இருக்க முடியுமா சார்? அது மட்டும் காரணம் இல்லை. இன்னொன்று, அதிமுக தொண்டை எப்படியா திமுக கூட போகிறத ஏற்றுக்குவான்? சொந்த ஊரில் விரட்டி விட்ருவாங்க. உங்களோட அடையாளம் ஜெயலலிதா, எம்ஜிஆர். ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் என்றைக்காவது திமுகவை ஏற்றுக்கொள்வார்களா? அப்போ திமுக தலைவர் வீட்டில் போய் கை நினச்சிட்டு யாரும் எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு உலகத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு தத்துவத்தை வேறு நீங்கள் சொல்கிறீர்கள். அப்போ அதிமுக தொண்டை எப்படி ஏற்றுக்குவோம்? ஸோ அதனால் இப்போதும் பிஜேபி நான் உங்களுக்கு சீட்டு கொடுக்குறேன், நீங்கள் நில்லுங்க, தாமிரசனத்தில் நில்லுங்க என்று தான் சொல்வார்களே தவிர அதிமுகவில் சேர்த்து அவரை மீண்டும் பழையபடி நிதித்துறையையும் வீட்டு வசதித்துறையும் அடித்து கொடுத்து கொள்ளையடிங்கள் என்றெல்லாம் பழனிசாமி ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். சேர்த்துப்பாங்க, அலையன்ஸில் சேர்த்துப்பாங்க. இதற்கு மேல் பழனிசாமி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பிஜேபி கூட்டணியில் கூட இருக்கக்கூடாது என்றெல்லாம் எதிர்ப்பை தெரிவிக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். இது பாருங்கள், என்கிட்ட தள்ளி விடாதீங்க, ஓகேவா? நீங்கள் அப்புறம் உங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு சீட்டு கொடுங்க, எதுவும் பண்ணிக்கங்க. அதுக்காக நான் அதிமுகவில் இணைச்சு அவரை இணை பொதுச் செயலாளர் ஆக்கணும்ல நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. டிடிவியும் அதான் சொல்கிறாரு, ஓபிஎஸ் அதை இணைச்சிக்கோங்க அப்படின்ற இண்டிகேஷனை தான். இணைச்சிக்கங்கன்ற இண்டிகேஷன், கூட்டணியில் சேர்த்துக்கன்ற இண்டிகேஷன் தான். அவராலையும் போய் பழனிசாமி கிட்ட போயிட்டு உங்கள் கட்சியில் நீங்கள் சேர்த்துக்கன்ற கட்டாயப்படுத்தின நிலைமையில் டிடிவி தினகரனும் இல்லை. அப்படி கட்டாயப்படுத்தினா ஏற்றுக்கவும் மாட்டார் பழனிசாமி.
அதனால் இன்னொன்று போய் நீங்கள் திமுகவோட உறவாடுகிறீர்கள் என்று தெரிந்த பிறகு அவர் அதிமுகவில் சேர்த்து என்ன பதவி கொடுக்குறது அவருக்கு? பெரிய சிக்கல். ஸோ இப்போது வந்து இவர் திரு பண்ருட்டி ராமச்சந்திரனிடம் சொல்லியிருப்பார், உன் பேச்சை கேட்டுட்டு அன்றைக்கி நான் ஸ்டாலின் வீட்டுக்கு போய் இன்றைக்கி பார்த்தியா எங்கே வந்திருக்கேன்னு, இனிமேல் வராது இந்த பக்கத்து என்று பண்ருட்டியாரிடம் சொல்லிவிட்டு அவர் பழையபடி சந்தோஷம் பார்த்துட்டு ஜோதியில் ஐக்கியமாகி விடுவார். இந்த மாத இறுதியில் வேற நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வராரு, அவரை சந்திக்கிறது கூட தமிழகத்துக்கு வராருயா. நீ வெளிநாட்டில் இருக்கிறதுனால பரவாயில்ல விடு கரெக்டு தான். அதுவும் செய்தி தான். இந்தியாவுக்கு வராருன்றதும் உண்மை தான். இன்றைக்கி இப்போ இந்தியாவில் இருக்காரா இல்லைன்னு தெரியல, உண்மைதான். பெரும்பாலும் வெளிநாட்டில் தானே இருப்பார். தமிழ்நாட்டுக்கு வராரு சார். இல்லையா, நீ சொன்னதும் கரெக்டு தான். அதுவே செய்தி தான். பிரதமர் பாரத பிரதமர் பாரதத்துக்கு வருவதே செய்தி தான், மறுக்க முடியாதல்லவா. பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சந்திக்கிறதா கூட செய்தி. ஃபஸ்ட்டு பிஎல் சந்தோஷம் பார்த்துட்டீங்க, பார்த்த பிறகு போய் பார்த்துட்டு திமுக பக்கம் போனேன், அவள் தான் ஈடி அனுப்பிட்டா என்று சொல்லி இதெல்லாம் பேசிய பிறகு பிரதமரை பூங்கத்தோடு சந்திக்க அனுமதி அளிக்கப்படலாம். இன்றைய அரசியல் பல நிகழ்வுகளை பற்றி பேசணும் சார். தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.